இப்ப நம்ம லாஸ்டா கொடுத்திருக்கக்கூடிய, அதாவது லாஸ்ட்னா இன்னைக்கு நம்ம கொடுத்திருக்கக்கூடிய டெஸ்ட், சரிங்களா? 6வது படமும் 7வது படமும் கொடுத்திருக்கிறோம். இந்த டெஸ்ட் வந்து நாளை நாளை மறுநாள், இன்னைக்கு என்னதுங்க, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா, நான் சார்கிட்ட சொல்லிடுறேன், வியாழக்கிழமை உங்களுக்கு வந்து டிசேபிள் ஆகிடும், சரிங்களா? ஸோ நாளை மறுநாள் வரைக்கும் நீங்க எழுதிக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஒரு டைம் எடுத்தீங்க அப்படின்னா டோட்டலா 115 வினாக்களையும் அட்டன் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, டெஸ்ட்டை முடிச்சுட்டு வெளியில வாங்க. ஸோ நீங்க டெஸ்ட்டை அட்டன் பண்ணாதான் நீங்க எப்படி படிச்சிருக்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும், சரியாங்க? ஸோ இந்த டெஸ்ட்டை பத்தி நம்ம லாஸ்டா பேசலாம். இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம 8th ஹிஸ்டரி எடுத்தோம். 8th ஹிஸ்டரியில ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்ல மட்டும் நான் 60 வினாக்கள் எடுத்திருக்கிறேன், சரியாங்க? ஃபர்ஸ்ட் யூனிட்ல 60 வினாக்கள் எடுத்திருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம நேத்துனா லாஸ்டா நம்ம பார்த்த கிளாஸ் வந்து ஆங்கிலேயர் ஆட்சியில் நகர்ப்புற மாற்றங்கள் பார்த்தோம். ஸோ இதுல லாஸ்டா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல கொஞ்சம் டவர் இஷ்யூஸ் இருந்ததுனால நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஒரே ஒரு பக்கம் தான் இருக்கு அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொன்னேன், சரியாங்க? ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பாடமும் நம்ம இந்த செஷன்ல நம்ம முடிச்சிருவோம். அதே மாதிரி இன்னொன்னு என்ன அப்படின்னா, சரி ஓகே, லாஸ்டா பேசிக்கலாம். ஸோ இப்போ நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேங்க. ஸோ லாஸ்டா நம்ம பார்த்தது, போன கிளாஸ்ல வந்து பேஜ் நம்பர் 82, எனக்கு 82ல இருக்கு, சென்னை உருவாதல், அதை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். எனக்கு 82வது பக்கத்துல இருக்குங்க. ஸோ உங்களுக்கு பழைய புக்கா இருந்தா கொஞ்சம் மாறி இருக்கும், நியூ புக்கா இருந்தா இதே தான் இருக்கும், கொஞ்சம் பாருங்க. அதாவது வந்து சென்னை உருவாதல் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். அதாவது வந்து இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை எது அப்படின்னா புனித சார்ஜ் கோட்டை தான், 1639 அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். இந்த புனித சார்ஜ் கோட்டைக்கு புனித சார்ஜ் கோட்டை அப்படின்னு எப்ப பெயர் வைக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கே தெரியுங்க, ஒரு பாலம் கட்டுவாங்க, அரசாங்கம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பாலம் கட்டுவாங்க. அந்த பாலத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நேம் வைக்க மாட்டாங்க. இப்போ ஒரு விமான நிலையம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விமான நிலையம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். லாஸ்டா அதுக்கு வந்து பேர் வைப்பாங்களாங்க. அதுக்காக வந்து இந்த விமான நிலையம் எப்ப பேர் வச்சாங்களோ அப்பதான் தொடங்கப்படுது அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். எப்ப அடிக்கல் நாட்டுறாங்களோ அதை தான் நம்ம வந்து எப்பயுமே எடுத்துக்கிடுவோம், சரியாங்க? ஸோ அதே மாதிரிதாங்க இங்கேயும். ஸோ புனித சார்ஜ் கோட்டை அப்படின்னு எப்ப பெயர் வைக்கப்படுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 23, 1640, சரியாங்க? 39ல கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க, 1640ல கட்டி முடிக்கிறாங்க. எப்போது வந்து பெயரிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 1640 ஏப்ரல் 23ங்க, சரியாங்க? இப்ப இதுல முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, இந்த புனித சார்ஜ் கோட்டை தான் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியினுடைய முதன்மை குடியிருப்பு தலமாக இருந்துச்சுங்க. அப்ப எந்த ஆண்டு வரைக்கும் இந்த புனித சார்ஜ் கோட்டை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியோட குடியிருப்பு தலமாக இருந்தது அப்படின்னா 1774 வரைக்கும், 1774, சரிங்களா? அப்ப 1774 வரைக்கும் கிட்டத்தட்ட நீங்களே பாருங்களேன், 1640 இருந்து 1774 கிட்டத்தட்ட இதுலயே வந்து ஒரு 134 வருடங்கள், சரிங்களா? ஸோ அப்ப 134 வருடங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், இது வந்து அதாவது ஆங்கிலேயர்களுக்கு முதன்மை குடியிருப்பு மையமா இந்த மையம் வந்து இருந்திருக்குங்க, சரியாங்க? ஸோ அப்ப இது நாளடைவுல பாத்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் மாகாணம் அப்படின்னு அழைக்கப்படுது, சென்னை மாகாணம் அப்படின்னு கூட சொல்றாங்க. இதை கூட நான் லாஸ்டா உங்களுக்கு சொல்லி இதோட தான் நான் முடிச்சேன். ஸோ சென்னை மாகாணம் அப்படின்றது எந்தெந்த பகுதி சேர்ந்தது சென்னை மாகாணம், இதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. இதை நம்ம 10th புக்ல ஒரு பாக்ஸ் கொஸ்டினா இருக்கு. ஸோ அன்றைய மதராஸ் அப்படின்றது எந்தெந்த பகுதிகள் சேர்ந்தது அப்படின்னா தமிழ்நாடு, லட்சத்தீவு, வடக்கு கேரளா, ராயலசீமா, கடலோர ஆந்திரா, கர்நாடகா, அதுக்கப்புறம் தெற்கு ஒரிசா, கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு 7 பகுதிகள் ஒன்றிணைந்ததை தான் நம்ம வந்து மதராஸ் மாகாணம் அப்படின்னு சொல்லி சொல்றோம், சரியாங்க? இதுல கிட்டத்தட்ட தீவுன்னு பாத்தீங்கன்னா லட்சத்தீவு இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ராயலசீமா பகுதி இருக்கு, அதுக்கப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெற்கு ஒரிசா இருக்கு, கர்நாடகா இருக்கு, கேரளாவுல ஒரு பகுதி இருக்கு, ஆந்திராவினுடைய
பகுதி எல்லாமே யாருக்கிட்ட தான் இருந்துச்சு? ஒட்டு மொத்தமா மதராஸ் மாகாணம் அப்படின்னு கிட்டத்தட்ட 5 மாநிலங்களுக்கு மேல நம்ம கிட்ட தான் பொதுவா மதராஸ் மாகாணம்னு இருந்துச்சுங்க. ஸோ அப்ப 1947ல இந்தியா சுதந்திரம் அடையுது. சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் மதராஸ் மாகாணம் அப்படின்னு நம்ம சொன்னது மதராஸ் மாநிலம் அப்படின்னு மாறுதுங்க. சரியாங்க? எப்படிங்க? 1947ல இந்தியா சுதந்திரம் அடையுது. சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் மதராஸ் மாகாணம் அப்படின்னு நம்ம சொன்ன பகுதிகள் மதராஸ் மாநிலம் அப்படின்னு மாறுது. உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க? இல்ல, மொழிவாரி மாநிலங்களா நம்ம வந்து பிரிச்சுக்கிடுவோம். அப்ப தமிழ் பேசுறவங்க தமிழ்நாட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும், இப்ப கன்னடம் பேசுறவங்க கர்நாடகாவுக்கு போங்க, தெலுங்கு பேசுறவங்க ஆந்திராவுக்கு போங்க, அதுக்கப்புறம் மலையாளம் பேசுறவங்க கேரளாவுக்கு போங்க அப்படின்னு சொல்லி வந்து என்ன பண்றாங்க? மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கிறாங்க. அப்ப இந்த பகுதியை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 1956ஆம் ஆண்டு மாநில மறுசீரமைப்பு சட்டம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அதாவது மாநில மறுசீரமைப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எதுன்னு டைரக்ட் கொஸ்டினா தான் கேட்பாங்க எப்பயுமே. 1956ங்க. சரியாங்க? இந்த மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி நம்ம கிட்ட இருந்த ஒரு பகுதியும் ஒரு மாநிலமாக மாறிக்கிறது. அதாவது ஆந்திரா, கேரளா, கர்நாடகா இதெல்லாம் தனித்தனி மாநிலங்களா போயிடுச்சு. சரிங்களா? தமிழ்நாடு ஒரு பக்கம் ஒரு மாநிலமா வந்துருச்சு. சரிங்களா? ஸோ அப்ப அப்ப நமக்கு பேரு வந்து தமிழ்நாடு கிடையாதுங்க. நம்ம மதராஸ் மாநிலம். சரிங்களா? நம்ம மாநிலம் வந்து என்னதுங்க? மதராஸ் மாநிலம். எப்ப? 1956ல மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி ஒட்டுமொத்த மதராஸ் மாநிலமும் பிரிக்கப்படுது. அப்ப நமக்கு பேரு மதராஸ் மாநிலமா தான் நம்ம இருக்கோம். சரிங்களா? அப்ப இந்த மதராஸ் மாநிலம் எப்போது தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? மிக மிக முக்கியமான கேள்வி. சரிங்களா? 1969. சரிங்களா? ரொம்ப முக்கியமானதுங்க. 1969ல மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்படுது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். கேள்வி என்ன கேட்கிறாங்களோ அதுக்கான பதிலை தான் நீங்க கொடுக்கணும். மாநில மறுசீரமைப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா 1956. சரிங்களா? மதராஸ் மாநிலம் எப்போது தமிழ்நாடு என மறுபெயரிட்டு அழைக்கப்பட்டது, இல்லாட்டி பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னா 1969 அண்ணா பீரியடப்ப. சரிங்களா? அறிஞர் அண்ணா இருந்தார்லங்க, அவருடைய காலகட்டம். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த தமிழ்நாடு எப்போது சென்னை அப்படின்னு அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அதாவது மதராஸ் வந்து, அதாவது அப்ப நம்ம தமிழ்நாடுன்னு பேர் வச்சாலும் கூட அந்த சென்னை பகுதியை வந்து மதராஸ் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மதராஸ நம்ம எப்ப சென்னை அப்படின்னு மறுபெயரிட்டு அழைச்சோம் அப்படின்னா ஜூலை 17, 1996. அங்க 1969 சொன்னாங்க. அந்த 69 அப்படியே திருப்பி போட்டு பாருங்க, 96 வரும். ஸோ 69ல தமிழ்நாடுன்னு பெயர் வருது. அப்படியே திருப்பி போட்டீங்கன்னா 96. 96ல சென்னை அப்படின்னு பெயர் மாற்றம் தருது. சரிங்களா? இதை ஃபுல்லா அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கிறணும். இது எல்லாமே கேட்ட கொஸ்டின்ஸ். சரிங்களா? தமிழ்நாடு இல்லைன்னா மதராஸ் அதிகாரப்பூர்வமாக சென்னை என மறுபெயரிட்டு அழைக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்பாங்க. ஜூலை 17, 1996. சரிங்களா? இப்போ இந்த 96 அப்படியே திருப்பி போட்டீங்கன்னா 69. 69ல வந்து என்ன ஆகுது? மதராஸ் மாநிலம் வந்து தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்படுது. விஜய் மேடம் கொஞ்சம் மியூட்ல போட்டுக்கோங்க. அப்ப தமிழ்நாடு அப்படின்னு மறுபெயரிட்டு அழைக்கப்படுதுங்க. ஸோ அப்ப எந்த கேள்வி தமிழ்நாடுன்னு கேட்டா 1969, இதே இது சென்னை அப்படின்னு கேட்டாங்கன்னா 1996 ஜூலை 17. சரிங்களா? ஸோ இது மிக முக்கியமான பகுதிங்க. இப்போ உங்களுக்கு இதே பக்கத்துல ஒரு ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது என்னன்றதையும் நான் சொல்லிடுறேங்க. டல்ஹவுசி சதுக்கம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் இந்த ஃபாரஸ்ட் போலீஸ் எக்ஸாம் இதெல்லாம் எழுதணும்னா இந்த கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப கல்கத்தாவில தான் டல்ஹவுசி சதுக்கம் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம மதராஸ்ல வந்து புனித சார்ஜ் கோட்டை. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான வணிக பகுதிக்கு அருகில் இருந்தது தான் இந்த பகுதிகள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கட்டடங்கள் வந்து ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்கன்னா ரோமானிய பாணிகளில் இதை வந்து அமைச்சாங்க. என்ன அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது வந்து கல்கத்தாவில் இருக்கக்கூடிய டல்ஹவுசி சதுக்கமா இருக்கட்டும், புனித சார்ஜ் கோட்டை, இந்த மாதிரி வந்து இந்தியாவில் அவங்க பல இடத்துல பல கோட்டைகளை கட்டினாங்க.
அதுல பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோமானிய பாணியில தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த கோட்டைகள் இடங்கள் எல்லாத்தையுமே வந்து அமைச்சிருப்பாங்க, அதாவது கட்டடங்களை. சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு டாப்ல ஒரு பாக்ஸ் கொஸ்டின் இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அஹ் இப்ப நம்ம புனித சார்ஜ் கோட்டை சொன்னோம்லங்க, அதாவது வந்து இந்த சார்ஜ் கோட்டை வந்து கோட்டைக்குள் நல்லா பார்த்துக்கறணும். கடல் நுழைவு வாயில் வழியாக நுழைந்தால், சரிங்களா? கடல் இருக்குல்லங்க, அதோட நுழைவு வாயில் வழியாக நீங்க நுழைஞ்சு போனீங்கன்னா எதை தான் பார்க்க முடியும்? முதலில் காணப்படக்கூடிய கட்டடம் எது அப்படின்னா தமிழக அரசோட இருக்கை. சரிங்களா? இப்ப இந்த சுவாரஸ்யமான கட்டடத்தை 1294 மற்றும் 1732 இடையில் ஆங்கிலேயர்கள் கட்டினாங்க. எப்ப? 1694 இருந்து 1732 இடைப்பட்ட காலகட்டத்துல கட்டினாங்க. சரிங்களா? இப்போ கோட்டைக்குள்ள கடல் நுழைவாயில் வழியா நீங்க பாத்தீங்கன்னா எந்த பகுதி தெரியும்னு சொல்றாங்கன்னா தமிழக அரசினுடைய இருக்கை தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? இந்தியாவுல ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட மிக பழமையான கட்டுமானங்கள் நிறைய இருக்குங்க. அதுல இந்த இருக்கையும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? இது சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது கேள்வி இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். சரிங்களா? ஸோ இவ்வளவுதான். ஸோ இந்த பகுதிகளை தான் நம்ம வந்து மதராஸ் மாகாணம். சரிங்களா? ஆங்கிலேயர்கள் வந்து மொத்தம் தங்களுடைய வர்த்தக பகுதிகளாக 3 பகுதிகளை பிரிச்சுக்கிட்டாங்க. ஒன்னு மதராஸ், இன்னொன்னு வந்து பம்பாய், இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா கல்கத்தா. சரிங்களா? இப்ப நம்ம மதராஸை முழுமையா முடிச்சிட்டோம். அடுத்த பக்கம் வந்துருங்க. அடுத்த பக்கம் பாருங்க, பம்பாய். இது ஆல்ரெடி நமக்கு கேட்ட வினாங்க. எப்படி வந்து வெள்ளை நகரம் மற்றும் கருப்பு நகரம் என்று அழைக்கப்படக்கூடிய பகுதி மதராஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோமோ, அதே மாதிரி வந்து பம்பாயில வந்து என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அப்படியே ஃபர்ஸ்ட் லைனா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 7 தீவுகளை கொண்ட பகுதி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பகுதி எதுன்னு கேட்டாங்க, பம்பாய். சரிங்களா? ஸோ பம்பாயை வந்து 7 தீவுனா உங்களுக்கு தெரியுங்க. தீவுனா 3 அதாவது வந்து சுத்தி வந்து நீர் இருந்த நடுவுல நிலம் இருந்தால் அதை தான் வந்து நம்ம தீவு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அப்ப பம்பாய் வந்து 7 தீவுகளை கொண்ட பகுதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? இது வந்து 1534 இருந்து போர்ச்சுகீசியர்களுடைய கட்டுப்பாட்டுல தாங்க இந்த பம்பாய் இருந்துச்சு. நாளடைவுல வந்து இதை நம்மலாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்லயே நம்ம படிச்சிருக்கோம். அதாவது வந்து ஆங்கிலேயர் யாரு அப்படின்னா இங்கிலாந்து மன்னர், அதாவது வந்து 2ஆம் சார்லஸ் இருக்காரு. இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா போர்ச்சுகீசிய இளவரசி கேத்ரின், சரிங்களா, அந்த கேத்ரீனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அந்த கேத்ரீனை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால அந்த கேத்ரீனுடைய அப்பா வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஸோ ஏதாவது ஒரு வரதட்சணை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா பம்பாய் பகுதியை 1661 சீதனமா கொடுத்துடுறாரு. சரிங்களா? புரிஞ்சுக்கணும். அதாவது இங்கிலாந்து மன்னர் 2ஆம் சார்லஸ் இருக்காரு. இவரு போர்ச்சுகீசிய இளவரசியான கேத்ரீனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ கேத்ரீனுடைய அப்பா வந்து 1661 என்ன இந்த பம்பாய் பகுதியை வந்து 2ஆம் சார்லஸுக்கு சீதனமா கொடுத்துறாரு. சரிங்களா? உடனே அவரு இதை நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்த்தோம். அவர் வந்து ஆங்கிலேயருக்கு 10 பவுண்டு அப்படின்னு குத்தகைக்கு விட்டுறாரு. சரிங்களா? இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்த்தோம். ஸோ யூனிட் முடிய நீங்க ஜஸ்ட் ரீட் பண்ணிருந்தீங்கனாலே நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ அப்ப என்ன பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க, 10 பவுண்டு. சரிங்களா? ஏன்னா இது வந்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியுடைய முக்கியமான ஒரு துறைமுக நகரமாக இந்த மும்பை இருந்துச்சு. அதனால ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா 2ஆம் சார்லஸ் கிட்ட வந்து உங்களுக்கு வருடத்துக்கு இவ்வளவு குத்தகை கொடுக்குறோம்னு சொல்லிட்டு இந்த பம்பாய் பகுதியை வந்து வாங்கிக்குவாங்க. எவ்வளவு அப்படின்னா 10 பவுண்டு. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய நிறுவனம் என்ன பண்ணதுன்னா 1687 அதோட தலைமையகம் சூரத்துல தான் அது வரைக்கும் இருக்கு. அந்த சூரத்துல இருந்து பம்பாய் பகுதிக்கு மாத்திடுறாங்க. எப்ப? 1687. சரியாங்க? ஸோ அப்ப பம்பாயை பொறுத்த வரைக்கும் 4 கொஸ்டின் தான். 7 தீவுகளை கொண்ட பகுதி எதுன்னு கேட்பாங்க, பம்பாய். சரிங்களா? இந்த பம்பாய் அப்படின்றது போர்ச்சுகீசியர்கள்கிட்ட இருந்தது. ஸோ போர்ச்சுகீசிய இளவரசர் வந்து தன்னுடைய மகளான கேத்ரீனை இங்கிலாந்து மன்னர் 2ஆம் சார்லஸுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாப்புல. அதுக்கு சீதனமா 1661 16 அதை திருப்பி போட்டீங்கன்னா 61, அவ்வளவுதான். 1661 சீதனமா வழங்குறாரு. அந்த சீதனத்தை 2ஆம் சார்லஸ் என்ன பண்றாரு அப்படின்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு 10 பவுண்டுக்கு வருடத்திற்கு என்ன பண்ணிடுறாப்புல குத்தகைக்கு விட்டுறாரு. சரிங்களா? சோ இந்த பம்பாய் பகுதி 1687 ஆங்கிலேயர்களுடைய
முதன்மையான ஒரு தலைமையகமாக இந்த பகுதி வந்து இருந்துச்சு. அது வரைக்கும் சூரத்துல தான் இருந்துச்சு. ஸோ சூரத்துக்கு அடுத்து சூரத்துல இருந்து எங்க கொண்டு வந்துட்டாங்க, பம்பாய் பகுதிக்கு கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா, இவ்வளவுதான் பம்பாய். சரிங்களா, ஸோ இம்பார்ட்டன்ட், நான் சொன்னதை மட்டும் அண்டர்லைன் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததுங்க கல்கத்தா. கல்கத்தா அப்படின்றது இதையும் நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் யூனிட்ல. அதாவது சுதா நதி அப்படின்ற ஒரு பகுதி இருக்குங்க. சரியாங்க, ஸோ ஆக்சுவலா வந்து ஒரு 3 பெரிய பகுதிகள் சேர்ந்ததை தான் கல்கத்தா அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, இதெல்லாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே வந்து நம்ம பேசியிருக்கோம். அதாவது வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே நான் சொன்னேன். அதாவது சுதா நதி, காளிகட்டம், கோவிந்தப்பூர், இந்த 3 கிராமங்களுடைய உரிமையை வந்து ஆங்கிலேயர்கள் வாங்குவாங்க. அப்படியே அந்த பகுதியை ஒட்டுமொத்தமா தாங்கிட்ட சேர்த்துக்கிட்டு அந்த ஒட்டுமொத்த பகுதியையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கல்கத்தா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியாங்க, ஸோ அப்ப இந்த சுதாநிதி, கல்கத்தா, கோவிந்தப்பூர், காளிகாட்டம், இந்த பகுதியில வந்து ஜமீன்தாரி உரிமைகளை வந்து எந்த வருஷம் ஆங்கிலேயர்கள் பெற்றாங்க அப்படின்னா 1698. ஸோ அந்த 1698 தான் கல்கத்தா மாகாணம் உருவானதா நம்ம வந்து சொல்லுவோம். சரிங்களா, 1698. ஸோ இந்த கல்கத்தா நிறுவனத்தை கல்கத்தாவை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து மிக முக்கியமான ஒரு கோட்டை ஆங்கிலேயர்களால் கட்டப்படுது. அந்த கோட்டைக்கு பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்லியம் கோட்டை. சரிங்களா, பொதுவா வந்து சுதாநிதி அப்படின்ற இடத்துல ஒரு கோட்டையை கட்டுவாங்க. அந்த கோட்டைக்கு பேர் வைக்க மாட்டாங்க. இப்ப எப்ப வந்து வில்லியம் கோட்டை அப்படின்னு பேர் வைக்கிறாங்கன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 1700 கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1696 கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. வில்லியம் கோட்டைன்னு எப்ப பேர் வைக்கிறாங்க அப்படின்னா 1700 தான் வில்லியம் கோட்டை அப்படின்னு அந்த கோட்டை வந்து அழைக்கப்படுது. சரிங்களா, இதெல்லாம் கொஞ்சம் நீங்க நல்லா பார்த்து வச்சுக்கிறணுங்க. அவ்வளவுதான். இப்போ அந்த அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கோட்டையை வந்து நிர்வாகம் செய்யறதுக்கு ஒரு ஆளுநர் இருப்பாங்க, ஒரு குழு வந்து அங்க வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா, ஸோ இவ்வளவுதான் இந்த பாடம். ஓகேங்களா, அப்ப இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த பகுதியில அதிகமா கேள்விகள் போவாங்க அப்படின்னா மதராஸ் மாகாணம், பம்பாய் மாகாணம், கல்கத்தா மாகாணம். ஸோ அப்ப நீங்க 81வது பக்கத்துல இருந்து 84வது பக்கம் வரைக்கும் நல்லா படிச்சுக்கணும். அதுலதான் மெஜாரிட்டி கொஸ்டின் வந்து போவாங்க. சரியாங்க, ஸோ இதனாலதான் நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம சொன்னேன். இன்னொன்னு கூட நான் சொன்னேன், இந்தியாவினுடைய உள்ளாட்சி அமைப்பின் தந்தை அப்படின்னு கூட ரிப்பன் பிரபுவை சொல்லுவோம். ஏன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா ரிப்பன் எங்களது அப்பன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா சுதந்திரத்தின் சுவையை நமக்கு ஊட்டியவர் யார் அப்படின்னா ரிப்பன் பிரபு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடி சொன்னோம். மலைவாழ் இடங்களை பத்தி பேசணும். அதாவது மலைவாழ் இடங்களை கூட நான் சொன்னேன், கல்கத்தாவுக்கு பதிலா அவங்க டார்ஜிலிங்க்கு போயிடுவாங்க, டெல்லியில இருந்து டேராடூனுக்கு போயிடுவாங்க. சரிங்களா, இதெல்லாம் எப்ப, கோடை காலத்துல. ஏன்னா அவங்க வந்து ஒரு குளிர்ந்த நிலையிலேயே இருந்து வாழ்ந்து வந்தவர்கள். அவங்களுக்கு இந்த இந்தியாவில இருந்த வெயில் வந்து அவங்களுக்கு தொற்று நோயை ஏற்படுத்தும். அந்த தொற்று நோயில இருந்து தங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக கல்கத்தாவில இருந்து தலைநகர் பகுதி வந்து டார்ஜிலிங்க்கு போச்சு. அடுத்து டெல்லிக்கு மாற்றாக டேராடூனுக்கு போச்சு. சரிங்களா, இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எதுக்காக அப்படின்னா அவங்க தங்களை தொற்று நோயில இருந்து தற்காத்து கொள்வதற்காக. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும். அவ்வளவுதாங்க இந்த பாடம். ஸோ யூனிட் நம்பர் 7 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரிங்களா, ஸோ லாஸ்ட் கிளாஸும் எடுத்திருக்கிறேன். ஸோ திரும்ப ஒரு டைம் வேணும்னா நீங்க விருப்பப்பட்டா கேட்டுட்டு நீங்க அந்த பாடத்தை வந்து ரீட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ இப்ப நம்ம அடுத்ததா நம்ம எந்த யூனிட் எடுக்க போறோம் அப்படின்னா யூனிட் நம்பர் 8, அப்படியே காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை. இந்த பாடத்தை எடுத்துக்கோங்க. மிக முக்கியமான பாடம். எப்படி ஃபர்ஸ்ட் யூனிட்ல 3 வினாக்கள் கேட்டிருந்தாங்களோ அதே மாதிரி இந்த பாடத்துல 2 வினாக்கள் உங்களுக்கு வந்து கேட்டிருந்தாங்க. சரியாங்க, ஸோ ரொம்ப முக்கியமான பாடம். இந்த பாடத்துல எல்லாமே டைரக்ட் கொஸ்டின் தாங்க. சரிங்களா, இயர்ஸ் வரும். ஒரு ஒரு விஷயத்த சொல்லும் போது அதை ஒழிச்சவர் யாரு, ஸோ இந்த மாதிரிலாம் வரும். நான் அதை சொல்றதை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான பாடம். ஒரு 1/4 மணி நேரம் உட்கார்ந்தீங்கன்னா இந்த பாடத்தை நீங்க கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் படிச்சே முடிச்சிடலாம். சரியாங்க, ஸோ பாருங்க. ஸோ ஸ்டார்ட் பண்றேங்க. கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. நல்ல கதையா இருக்கும். ஆனா கேள்விகள் உள்ள அப்படியே உள்ள இருந்து அப்படியே தொடுத்து எடுப்பாங்க கேள்விகளை. இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. பாருங்க, காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை. இன்னைக்கு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் பெண்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு 4 தேதியில வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு துறைகள்ல வந்து பெண்கள் சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. பெண்கள் இல்லாத துறைகளே இல்ல, அவங்க சாதிக்காத துறைகளே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு வந்து
மிகப்பெரிய ஒரு மார்பு தட்டி நம்ம மகுடம் சூட்டி கொண்டாலும் கூட ஆரம்ப காலகட்டத்துல பெண்கள் தங்களுடைய கல்விக்காக, தங்களுடைய சுதந்திரத்திற்காக எவ்வளவு பாடுபட்டாங்க அப்படின்றத பத்தி தான் இந்த படத்துல நம்ம முழுமையா பார்க்க போறோங்க. சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. பாருங்க. சோ அறிமுகத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மனித சமூகம் இருக்கு பாத்தீங்களா? நம்ம தான். இந்த மனித சமூகம் வந்து தனக்குள்ள இருந்தும், வெளியில இருந்தும் மாற்றங்களை எடுத்துக்கிட்டு அதை வெளிப்படுத்துது. ஸோ சிம்பிளா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மனித இனம் தான் தனக்குள்ளேயும் மாற்றத்தை கொண்டு வரும், வெளியில இருந்து வரக்கூடிய மாற்றத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியாங்க? ஸோ ஆரம்ப காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா மக்கள் தொகையில சரிபாதியாக வந்து பெண்கள் இருந்தாங்க. ஸோ அதாவது இன்னைக்கு வந்து நமக்கு சரிபாதியா வந்து பெண்கள் இருக்காங்க. ஸோ அப்ப அவங்களுடைய ஆரம்ப காலகட்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த பாடத்துல வந்து சொல்றாங்க. ஸோ அப்ப பெண்களுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எல்லா காலகட்டத்திலையுமே அவங்க அடிமைப்படுத்தப்பட்டாங்களா, எல்லா காலகட்டத்திலையுமே அவங்க வந்து சுதந்திரமா இருந்தாங்களா அப்படின்னா கிடையாது. சரியாங்க? அதாவது வந்து வேத காலத்துல பெண்கள் கடவுளாக மதிக்கப்பட்டார்கள். அண்டர்லைன் பண்ணிக்கங்க. வேத காலத்தில் பெண்கள் மதிக்கப்பட்டனர். ஆனால் கங்கை சமவெளி குடியேற்றத்திற்கு பின்பு, இந்த கங்கை சமவெளி குடியேற்றம் அப்படின்றது வந்து பின் வேத காலம். சரியாங்க? சோ வேத காலத்தை நம்ம ரெண்டா பிரிக்கலாம். முன் வேத காலம், பின் வேத காலம் அப்படின்னு பிரிப்போம். பொதுவா நார்மலா உங்களுக்கு வேத காலத்தில் பெண்கள் வந்து மதிக்கப்பட்டாங்கன்னா, ஆமா மதிக்கப்பட்டாங்கன்னு நீங்க முடிச்சுக்கோங்க. அவன் ஸ்பெசிபிக்கா பின் வேத காலத்தில் பெண்கள் மதிக்கப்பட்டாங்கன்னா கிடையாதுங்க. சரியாங்க? பின் வேத காலத்தில் பெண்கள் மிகவும் பாதிக்கப்பட்டார்கள். சரியாங்க? சோ அப்ப அந்த பின் வேத காலம் தான் கங்கை சமவெளி குடியேற்றம். அதற்கு பின்னாடி சமூகத்துல அவங்களுடைய நிலைமை அப்படின்றது மிக மோசமான நிலைக்கு தள்ளப்படுறாங்க. சோ அது வரைக்கும் ஈக்குவலா வச்சு பார்க்கப்பட்டவங்க நாளடைவுல வந்து இரண்டாம் நிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. சரியாங்க? ஏன்னா நிறைய நிறைய மூட பழக்க வழக்கங்கள் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு வந்து இவ்வளவு சுதந்திரம் கொடுக்க கூடாது, சில வரம்புகளோட தான் அவங்க வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய வரம்புகள், நிறைய கட்டுப்பாடுகள் அவங்களுக்கு வந்து விதிக்கப்படுது. சோ இதுல இருந்து இவங்க வந்து வெளியே வரணும், இவங்களாலையும் கல்வி கற்க முடியும், மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் பொருளாதாரத்துல அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கிறப்பே வந்து ராஜாராம் மோகன் ராய், தயானந்த சரஸ்வதி, கேசவ் சந்திரசன், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், பண்டிதர் ரமாபாய், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, ஜோதிராவ் பூலே, பெரியார் ஈவேரா, அதுக்கப்புறம் டாக்டர் தர்மாம்பாள், இந்த மாதிரி வந்து மூவலூர் ராமாமிர்தம், இந்த மாதிரி நிறைய பேரை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா இந்த சமூக சமய சீர்திருத்தவாதிகள் அனைவருமே பெண்களுடைய மேம்பாட்டிற்காக போராடியவர்கள். சரிங்களா? ஸோ அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பிரிட்டிஷ் ஆட்சியின் போது ராஜாராம் மோகன் ராய், தயானந்த சரஸ்வதி, கேசவ் சந்திரசன், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், பண்டிதர் ரமாபாய், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார், அதுக்கப்புறம் வந்து ஜோதிராவ் பூலே, பெரியார் ஈவேரா, அதுக்கப்புறம் டாக்டர் தர்மாம்பாள், இவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணப்படுறாங்க, சமூக சீர்திருத்தத்திற்காக போராடிய ஆரம்ப காலகட்ட போராளிகள். இவங்களுடைய போராட்டம்னாலதான் இன்னைக்கு பெண்களுக்கு இவ்வளவு பெரிய மாற்றங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கு. சரியாங்க? சோ இப்ப இதுலயே கேள்வி சொல்லியிருப்பாங்க, நான் சொல்றதெல்லாம் அப்படியே அண்டர்லைன் பண்ணி இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. சோ அடுத்த லைன்லயே சொல்லியிருப்பாங்க ராஜாராம் மோகன் ராய், இவங்க எல்லாரையுமே பத்தி நம்ம தனித்தனியா அடுத்தடுத்த பகுதியில பார்ப்போங்க இதே பாடத்துல. சோ இங்க டைரக்ட் கொஸ்டின் இதை தான் நான் அங்கேயும் சொல்ல போறேன். சோ பாருங்க, ராஜாராம் மோகன் ராய் இருக்காரு. இவருடைய பெரும் முயற்சியினால 1829 சதி ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்டது. குறிச்சுக்கோங்க. பக்கத்துல PYQன்னு போட்டுக்கோங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டுக்கோங்க. சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்பாங்க. ராஜாராம் மோகன் ராய். சரியாங்க? 1829. சரிங்களா? இது ஏன் முடிவுக்கு கொண்டு வந்தாரு, இந்த கதையெல்லாம் நம்ம அடுத்து பார்ப்போம். இதுதான் டைரக்ட் கொஸ்டின். சரிங்களா? ஸோ அப்ப சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கம் ஒழிக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்பாங்க. 1829. ஒழிப்பதற்கு மூல காரணமாக செயல்பட்டவர் யாருன்னு கேட்பாங்க. ராஜாராம் மோகன் ராய். சரியாங்க? அடுத்தது பாருங்க, வித்யாசாகரை பத்தி சொல்லியிருப்பாங்க. வித்யாசாகர் அப்படின்றவர் யார் அப்படின்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.
இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா விதவைகளுக்கு வந்து கண்டிப்பாக மறுமணம் வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா, நம்ம இந்தியாவுல விதவை மறுமண சட்டத்தை கொண்டு வருவதற்கு மூல காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா வித்யாசாகர். அவர்தான் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப இந்தியாவில் விதவை மறுமண சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா 1856. சரிங்களா? சோ 57ல பெரும் புரட்சி நடக்குது. அதுக்கு முந்தின வருஷம் தான் விதவை மறுமண சட்டம் கொண்டு வரப்படுது. அப்ப இங்க 2 வினாக்களுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சோ 2 வகையிலையும் கேட்டிருக்காங்க. சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஒழிக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரியாங்க? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா விதவை மறுமண சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. விதவை மறுமண சட்டத்தை இயற்றுவதற்கு மூல காரணமாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னும் கேட்டிருக்காங்க. சரியாங்க? சோ அப்ப இது எல்லாத்தையுமே நீங்க கரெக்டா பார்த்து வச்சுக்கணும். சரியாங்க? சோ இந்த மாதிரி வந்து இது நம்ம ஆரம்ப காலகட்டத்துல இந்த 2 மட்டும் நமக்கு சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து அதாவது வந்து குழந்தை திருமணம் நடந்துச்சு, பலதார மணமுறை இருந்துச்சு. சோ இதெல்லாத்தையுமே முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பல்வேறு காலகட்டத்தை சேர்ந்த பல்வேறு சமூக சமய சீர்திருத்தவாதிகள் இதுக்காக போராடுறாங்க. சோ இந்தியா வந்து எப்ப சுதந்திரம் பெற்றுச்சோ அதுக்கப்புறம் தான் பெண்கள் வந்து அனைத்து துறைகளிலுமே ஈடுபட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் வளர்ந்து இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் அவங்க மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய நபர்களா இருக்காங்க. சரிங்களா? சோ இதுதான் அறிமுகத்துல உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அப்ப அறிமுகத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 இதை வந்து நான் அண்டர்லைன் பண்ண சொன்னேன். சரியாங்க? சோ வேத காலத்துல பெண்கள் மதிக்கப்பட்டாங்க. கங்கை சமவெளி குடியேற்றத்துக்கு அப்புறம் அவங்க வந்து அவங்களுடைய மதிப்பு வந்து குறையுது. சரிங்களா? அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ஆட்சியின் போது யாரெல்லாம் பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக போராடிய சமூக சமய சீர்திருத்தவாதிகள் அப்படின்றத நான் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கம் ஒழிக்கப்பட்ட ஆண்டு சொன்னேன். விதவை மறுமண சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு சொன்னேன். ஸோ இது எல்லாமே கேள்விகள். சரியாங்க? சொன்னதை மட்டும் படிச்சுக்கோங்க. வேற எதுவும் உங்களுக்கு கேள்வி வராது. சரியாங்க? அடுத்ததை நம்ம பார்க்க போறது பெண்களினுடைய நிலை. நம்ம ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன், பெண்களுடைய நிலை பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு விதமாக இருந்துச்சு. ஸோ ஒவ்வொன்றுலையும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா எல்லா நேரமும் அவங்க சுதந்திரமா இல்லை, எல்லா நேரமும் அவங்க அடிமைப்படுத்தப்படல. ஒரு பகுதியில அடிமைப்படுத்தப்பட்டாங்க. ஒரு காலத்துல அவங்க வந்து கடவுளாக மதிக்கப்படுறாங்க, இன்னொரு காலத்துல வந்து அதாவது வந்து ஈக்குவலா பார்க்கப்படுறாங்க. சரிங்களா? ஸோ அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பெண்களுடைய நிலை எவ்வாறு இருந்துச்சு ஃபர்ஸ்ட் பாருங்க. பண்டைய காலகட்டம். சரிங்களா? ஸோ பண்டைய காலத்துல பாத்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகம் நமக்கு மிக பழமையான நாகரிகம்னா உங்களுக்கு தெரியும். சிந்துவெளி அதாவது ஹரப்பா மொஹஞ்சதாரோவை தான் நம்ம சொல்லுவோம். அதுல மிக பழமையானது ஹரப்பா தான். ஸோ அப்ப இந்த 2ஐயும் சேர்த்துதான் நம்ம சிந்துவெளி நாகரிகம்னு சொல்றோம். இந்த சிந்துவெளி நாகரிகத்துல தாய் கடவுளை வணங்கியதற்கான சான்று நமக்கு கிடைத்துள்ளது. அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அப்ப இங்க நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? தாய் கடவுள் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? பெண்களை கடவுளாக இங்க வந்து மதிச்சிருக்காங்க, பெண் கடவுள்களை போற்றி இவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். சரியாங்க? அப்ப சிந்துவெளி நாகரிகத்துல இதெல்லாம் வந்து கூற்று வடிவத்துல வைக்கும்போது ஒரு கூற்றா வைப்பாங்க. ஸோ அப்ப சிந்துவெளி நாகரிகத்துல தாய் கடவுளை வணங்கியதற்கான சான்றுகள் நமக்கு வந்து கிடைச்சிருக்குங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிக்வேத காலத்துல நான் அதான் சொன்னேன், வேத காலம். சரிங்களா? வேதம் அப்படின்றது 4 வேதங்கள் இருக்கு. ரிக், யஜுர், சாம, அதர்வன அப்படின்னு 4 வேதங்கள் இருக்கு. இதெல்லாம் நம்ம 6th புக்ல படிப்போம். சரியாங்க? ஸோ அதுல ரிக்வேத காலத்துல பாத்தீங்க அப்படின்னா பெண்களுடைய நிலை, அதாவது மனைவிமார்கள் இருக்காங்களங்க, அந்த மனைவியின் நிலை வந்து போற்றுதலுக்கு உரியதாக இருந்துச்சு. ஸோ மதச்சடங்கா இருக்கட்டும், கோயிலுக்கு போறதா இருக்கட்டும், அங்க சடங்குகள் செய்யறதா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே பெண்களுக்கு வந்து அதிக அதிகாரம் வந்து கொடுக்கப்பட்டது. ஆண்களைப் போலவே மத சடங்குகள்ல பெண்களும் ஈடுபட்டாங்க. எப்ப? ரிக்வேத காலத்துல. அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மட்டும் பார்த்துக்கறணும். ஸோ பென்சிலால அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ரிக்வேத காலத்துல மனைவியினுடைய நிலை வந்து போற்றுதலுக்குரியதாக இருந்துச்சு. ஸோ பெண்களும் மத சடங்குகள்ல வந்து பங்கெடுத்துக் கொள்வது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு அந்த காலகட்டத்துல இருந்துச்சுங்க. ஆனா நான் முன்னாடியே ஆரம்பத்திலே சொன்னேன், பின் வேத காலத்துல இவங்களுடைய நிலை அப்படிங்கிறது மிகவும் கவலைக்கிடமாக இருந்துச்சு. சரியாங்க? ஏன்னா இந்த பின்வேத காலத்துலதான் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கம் ரொம்ப பிரபலமா பார்க்கப்பட்டுச்சு. சரியாங்க? சோ விதவைகள் வந்து தாங்களாகவோ இல்லாட்டி வந்து என்னதுங்க
அந்த உறவினர்களுடைய கட்டாயத்தின் பேர்ல கணவரினுடைய சிதையோடு சேர்த்து எரிக்கப்பட்டார்கள். இதான் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கம். இதை நான் உங்களுக்கு முன்னாடியே லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருக்கிறேன். அதாவது சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கம்னா நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்காரு. இந்த கணவன் மனைவி வந்து இந்த ஒரு நிமிஷம். சரிங்க, கவனிங்க. ஒரு கால் வந்துச்சு, அதான் கட் ஆயிட்டேன். ஸோ பாருங்க. அப்ப சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கம்னா நீங்க என்னன்றதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப கணவன் மனைவி இருக்காங்க. இப்ப கணவர் இறந்து போயிட்டாருன்னா நீ தனியா வாழ்ந்து என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி, ஸோ இன்னைக்கு கணவன் இறந்து போயிட்டாலும் மனைவிக்கு வந்து இருக்காங்க, சரிங்களா? ஆனா அந்த காலகட்டத்துல பாத்தீங்க, அதாவது பின் வேத காலத்துல பாத்தீங்கன்னா இது ரொம்ப அதிகமா வந்து பின்பற்றப்பட்டுச்சு. கணவன் இறந்துட்டாரா, நீ இருந்து என்ன பண்ண போற, நீ போய் என்ன பண்ணிரு, அவரை வந்து எரிப்பாங்களங்க. அதே இதுல வந்து இவங்களும் விழுந்து இறந்துடணும். இவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இவங்க தனியாலாம் வாழ முடியாதுங்க. ஸோ கண்டிப்பா கணவன் இறந்து போயிட்டா அப்ப என்ன பண்ணணும், இவங்க போய் திரும்ப அதே இதுல கணவன் எரிக்கப்படுவார்லங்க. அந்த எரியூட்டும் போது இவங்களும் அதுலயே அந்த தீயிலே போய் விழுந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளணும், சரிங்களா? இதான் வந்து சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கம். உடன்கட்டை, உடனடியாக அந்த கட்டையில இவங்க போய் விழுகிறது தான் உடன்கட்டை ஏறும் பழக்கம், சரியாங்க? ஸோ இது வந்து பின்வேத காலத்துல வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சுங்க. ஸோ அதனால வந்து இவங்க விருப்பப்பட்டாலோ இல்லாட்டி விருப்பம் இருந்தாலும் இல்லைனாலும் சிலர் வந்து விரும்பியே போய் என் கணவன் இல்லை நான் எதுக்கு வாழணும் அப்படின்னு இறந்து போயிடுறாங்க. சிலர் வந்து என்ன பண்றாங்க, அவங்களுக்கு விருப்பம் இல்லைனாலும் கட்டாயப்படுத்தப்பட்டு அவங்கள வந்து என்ன பண்றாங்க, கணவனுடைய எரியிற நெருப்புல இவங்களை வந்து தள்ளிவிட்டு இவங்களையும் கொன்றுவாங்க, சரியாங்க? இதுதான் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கம். ஸோ இது வந்து பின்வேத காலத்துல வந்து காணப்பட்டது. ஸோ எதுக்குமே வந்து அவங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட, எல்லாத்துலயுமே அனுமதி மறுக்கப்பட்டுச்சு, சரியாங்க? எதுக்குமே அனுமதி வழங்கல. ஸோ கல்வியா இல்ல, ஒரு குறிப்பிட்ட நபர் தான் படிக்க முடியும். மத சடங்குல குறிப்பிட்ட பெண்கள், அந்த அரச நிலையில இருக்கக்கூடிய பெண்கள் தான் ஈடுபட முடியும், சரியாங்க? ஸோ இந்த மாதிரி வந்து அடிமட்டத்துல இருக்கக்கூடியவங்க மிக அதிக அளவுல வந்து பாதிக்கப்பட்டாங்க. இது பின் வேத காலத்துல, சரியாங்க? இதை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கிறோம். அடுத்தது இடைக்காலத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பெண்கள் வந்து மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்ட காலம் அப்படின்றது இடைக்காலம் தாங்க, சரியாங்க? இந்த இடைக்காலத்துல, அதாவது வந்து பின்வேத காலத்துடைய தொடர்ச்சியை தான் நம்ம வந்து இடைக்காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த இடைக்காலத்துல சதி, குழந்தை திருமணம், அதுக்கப்புறம் பெண் சிசு கொலை, அதுக்கப்புறம் வந்து பெண்களை அடிமைப்படுத்துறது, இந்த மாதிரியான பல சமூக தீமைகள் பெண்களுக்கு எதிராக இருந்துச்சு. ஸோ பெண்கள் வந்து என்ன பண்ண முடியும்னா எதுவுமே பண்ண முடியாதுங்க, அவங்க வீட்டுலதான் இருக்கணும், சரிங்களா? அதே மாதிரி வந்து பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்வந்தர்கள், அந்த காலகட்டத்துல செல்வந்தர்கள் வந்து பலதார மனமுறை இருந்துச்சு. அதாவது வந்து பல பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க. 20 பெண்கள் 30 பெண்கள்னு கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க. யாருன்னா செல்வந்தர்கள், சரியாங்க? இது ஏன் வந்து இதை எதிர்த்தாங்க அப்படின்னா, இப்ப ஒரு ஒரு ஆண் அப்ப ஒரு 4 பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறான். அப்ப அந்த இப்ப இவன் இறந்து போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த 4 பேருமே விதவை அப்படின்னு அழைக்கப்படுவாங்க, சரிங்களா? அப்ப இதெல்லாம் வந்து சமுதாயத்துல இருக்கக்கூடிய ஒரு மிக கொடூரமான ஒரு செயல் அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னா, இதெல்லாம் எதிர்த்து வந்து என்ன பண்ணாங்கன்னா நம்ம முன்னவர்கள் போராட்டம் நடத்தினாங்க, சரியாங்க? அப்ப எல்லாத்தையுமே, அதாவது வந்து அரச குடும்பமா இருக்கட்டும், உயர்தர சமூகமா இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையுமே வந்து இந்த சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கம் வந்து எல்லாருக்கிட்டையுமே, அடிமட்டத்தில இருந்து தலைவன்கிட்ட இருந்து தொண்டன்கிட்ட இருந்து எல்லா பேர்கிட்டையுமே வந்து இந்த பழக்கம் வந்து இடைக்காலத்துல இருந்துச்சுங்க, சரியாங்க? சோ அப்படி இருந்த காலத்திலையும் கூட அக்பர், முகலாய ஆட்சியாளர் அக்பர் சொல்லியிருப்பாங்க பாருங்க, அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க.
முகலாய ஆட்சியாளர் அக்பர். அப்படியே கீழே இருக்கும் பாருங்க, 89வது பக்கம் லெஃப்ட் சைட்ல கீழே 3 லைன்ல இருக்கும் பாருங்க. முகலாய ஆட்சியாளர் அக்பர் இருக்காரு. இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, சதி என்னும் ஒரு கொடிய பழக்கத்தை ஒடுக்குறதுக்கு வந்து இவர் வந்து முயற்சி, அந்த காலத்திலே வந்து முயற்சி செஞ்சாரு. சரிங்களா? சோ இது வந்து ஒரு உண்மையிலே வந்து இந்த செய்தியை வந்து நம்ம இந்த வரலாற்று செய்தியை நம்ம மறுக்க முடியாது. ஏன் அப்படின்னா அவர் உண்மையிலே வந்து என்னதுன்னா, இந்த சதி அப்படின்ற உடன்கட்டை ஏறக்கூடிய பழக்கம்லாம் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல பழக்கமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டத்துல இவர் வந்து ஜஸ்ட் சொல்லியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு வந்து இவர் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கல. சரியாங்க? சோ இவர் சொல்லியிருக்காரு, ஆமா இது வந்து ஒரு சமூக தீமைதான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. சரியாங்க? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா விதவை மறுமணம் வந்து ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. விதவைகள் மறுமணம் செஞ்சுக்கிறதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுச்சுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தேவதாசி முறை நடைமுறையில் இருந்துச்சு. சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கம்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். விதவை மறுமணம்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இப்ப தேவதாசி முறைன்னா என்னன்னு சொல்றேன், அந்த கதையை தெரிஞ்சுக்கோங்க. அதாவது வந்து இன்னைக்கு நம்ம கோயில்ல போய் வேண்டுவோம்லங்க, நான் டெட் எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டா, என்னோட மாச சம்பளத்துல பாதி உனக்கு கொடுத்துட்றேன்ப்பா அப்படின்னு வேண்டுவீங்களங்க. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு வேண்டுதல் வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, கடவுள்கிட்ட வைப்பீங்க. அப்ப அந்த காலத்துல எப்படி வேண்டுதல் வைப்பாங்க அப்படின்னா, ஆஹ் பெண் குழந்தைகளை வந்து தானமாக என்ன பண்ணுவாங்கன்னா கோயிலுக்கு கொடுத்துருவாங்க. சரியாங்க? அப்ப அந்த பெண் குழந்தைகள் வந்து கடவுளுடைய சேவகர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அவங்க கடவுளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சேவை சேவை செய்வாங்க. அந்த கோயிலை சுத்தம் பண்றது, கோயிலுக்கு தேவையான அனைத்தையுமே வந்து இவங்க வந்து பார்த்துக்கிறது. ஸோ இந்த மாதிரியான வேலைகள்ல வந்து பெண்கள் வந்து ஈடுபடுத்தப்பட்டாங்க. நாளடைவுல வந்து இந்த அறங்காவலர்கள்னு சொல்லுவோம்லங்க, அவங்க யாரா இருப்பாங்க, பெரும் செல்வந்தர்கள் தான் அறங்காவலர்களா இருப்பாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய தேவைக்கு இந்த பெண்களை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. பாலியல் ரீதியாக நிறைய தொல்லைகள் கொடுக்குறாங்க. நிறைய பேர் வந்து அதாவது வந்து கடவுளுக்காக அவங்க வந்திருக்காங்க, பட் அவங்கள வந்து நிறைய வந்து சீரழிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு பிம்பத்துல பெண்கள் கொண்டு போகப்படுறாங்க. கடவுளுடைய சேவர்களா விட்டவங்கள இந்த செல்வந்தர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய தேவைக்கு பயன்படுத்திக்கிறாங்க, அவங்களுடைய வீட்டு வேலைக்கு வச்சுக்கிறாங்க. ஸோ இது வந்து கொடுமையானது, இதை ஒழிக்கணும் அப்படின்னு கொண்டு வந்ததுதான் தேவதாசி முறை. சரிங்களா? ஸோ தேவதாசினா என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். கடவுளுக்கு சேவை செய்யறதற்காக பணியமர்த்தப்பட்ட பெண்ணை தான். சரிங்களா? ஸோ மொத்தமா அந்த கோயிலுக்கே வந்து தானமா கொடுத்துறது அந்த பெண்ணை. சரிங்களா? ஸோ இதுதான் தேவதாசி முறை. ஸோ அப்ப சதி சொல்லிட்டேன், தேவதாசி முறை சொல்லிட்டேன், இவ்வளவுதான் இந்த பாடத்திலே உள்ள இருக்கும். சரியாங்க? அப்ப இந்த தேவதாசி முறை எங்க அதிகமா பழக்கத்துல இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ராஜபுத்திரர்கள். சரிங்களா? சரி, ஜவஹர் முறை. சரிங்க, ஜவஹர் முறை. சரிங்க, ராஜஸ்தான்ல தான் ராஜபுத்திரர்கள் இருந்தாங்க. அந்த ராஜபுத்திரர்கிட்ட இருந்த ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா ஜவஹர் முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப நீங்க ஜவஹர் முறைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த லைனை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? ஜவஹர் என்னும் பழக்கம் அதிகமாக நடைமுறையில் இருந்தது யாருக்கிட்ட அப்படின்னு கேட்பாங்க, ராஜஸ்தான்ல இருந்த ராஜபுத்திரர்கள் கிட்ட. சரிங்களா? ஸோ ஜவஹர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்ப ராஜபுத்திர அரசர்கள் இருக்காங்க. இந்த அரசர்கள் எதிரி நாட்டோடு போர்க்களத்துல தன்னுடைய நாட்டை சேர்ந்த ஆண்மகன்கள் எல்லாத்தையுமே கூட்டு போய் சண்டை போடுவாங்க. சரிங்களா? எதிரி நாட்டோட. அப்ப இத வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோட்டையில இருந்து என்ன பண்ணுவாங்களாம், அந்த பெண்கள், அதாவது வந்து இந்த போர்ல கலந்துகிட்ட ஆண்களுடைய மனைவிகள் இருப்பாங்களங்க, சோ அவங்க அந்த கோட்டை வழியா பாத்துக்கிட்டு இருப்பாங்களாம். தன்னுடைய பிள்ளைகளை கைக்கு பக்கத்துல வச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டே இருப்பாங்களாம். அப்ப அந்த போர்ல ஒருவேளை தோக்க போறது மாதிரி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா வந்து என்ன பண்ணுவாங்க, பெண்களை சூறையாடுவாங்க. நீங்களே உங்களுக்கு தெரியும் வரலாற்று ரீதியா. அப்ப பெண்கள், கால்நடைகள் எல்லாத்தையுமே, பொண்ணு பொருள் எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சுட்டு போயிடுவான். சரிங்களா? அப்ப இந்த கோட்டை வழியாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா இந்த பெண்கள். அப்ப வந்து என்ன பண்றதுன்னா, இல்ல நம்ம ராஜபுத்திரர்கள் தோக்க போறது மாதிரி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, சோ கண்டிப்பா வந்து என்ன பண்ண முடியாது, இனிமேல் இவங்களால ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு இவங்க தள்ளப்படும் போது தெரிஞ்சிடும். ஸோ உடனே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கோட்டைக்குள்ளேயே வந்து நெருப்பை மூட்டி, ஸோ இவங்க கிட்ட போய் நம்ம அடிமையா வாழ்றதை விட இந்த நெருப்புல நம்ம குதிச்சு இறந்துடணும் அப்படின்றது அவங்களுடைய ஒரு பழக்கம். சரிங்களா? உடனே வந்து எதிரி நாடு வந்து ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இவங்க தன்னுடைய குழந்தைகள் எல்லாத்தையுமே கையில வச்சுக்கிட்டு என்ன பண்ணிடுவாங்களாம், அந்த நெருப்புல வந்து குதிச்சிருவாங்களாம். சரிங்களா? சோ இதுதான் வந்து ஜவஹர் முறை.
தெரிஞ்சுக்கணும். தேவதாசி முறை சொல்லியிருக்கேன், ஜவஹர் முறை சொல்லியிருக்கேன். இந்த ஜவஹர் முறை எங்க அதிகமா பின்பற்றப்பட்டுச்சு அப்படின்னா ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ராஜபுத்திர வம்சத்துல இது அதிகமா வந்து பின்பற்றப்பட்டுச்சு. சரியாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு காலகட்டம் இருந்தாலும் கூட எல்லா பெண்களுமே வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அப்படி இல்லை. அந்த காலகட்டத்திலே வந்து என்ன பண்ணாங்க, இதெல்லாம் வந்து தப்பு அப்படின்னு புரட்சி பொங்க நிறைய பெண்கள் வந்து வெளியில வந்தாங்க. ஸோ யார் யார் அப்படின்லாம் பார்த்தோம்னா ரஷ்யா சுல்தானா, இந்த ரஷ்யா சுல்தானாலாம் வந்து முதல் பெண் அரசி. சரிங்களா. ஸோ இதெல்லாம் பத்தி நம்ம 7th நம்ம வந்து பார்ப்போம். அடுத்து ராணி துர்காவதி, சாந்த் பிவி, நூர்ஜஹான், அதுக்கப்புறம் ஜிஜாபாய், மீராபாய், இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே காலகட்டத்துல வாழ்ந்த மிகவும் புகழ்பெற்ற பெண்மணிகள். சரிங்களா. ஸோ வீரமா வந்து எதிரி நாட்டோட போரிட்டவங்க இவங்க எல்லாருமே. சரிங்களா. ஸோ இடைக்காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்களுடைய கல்வி வந்து முற்றிலுமாக புறக்கணிக்கப்படலைங்க. அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். புறக்கணிக்கப்பட்டிருக்கோம். யாருக்கு? அடித்தட்டு மக்களுக்கு புறக்கணிக்கப்பட்டிருக்கோம். அப்ப மேல்தட்டுல இருந்த அந்த செல்வந்தர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா தங்களுடைய மகள்களுக்கு வீட்டிலேயே வந்து பாடம் சொல்லி கொடுக்கறது மாதிரி வந்து ஆசிரியர்களை நியமனம் செஞ்சாங்க. ஸோ ராஜபுத்திர தலைவர்களா இருக்கட்டும், ஜமீன்தார்களா இருக்கட்டும், ஸோ இவங்களுடைய மகள்கள் வந்து இலக்கியம், தத்துவம் இதெல்லாத்தையுமே படிச்சுக்கிட்டாங்க. சரியாங்க. அதாவது இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், மேல்தட்டுல இருந்தவனுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை, அடித்தட்டுல இருந்தவன் தான் அதிகமா பாதிக்கப்பட்டான் அப்படின்றத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். சரியாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இடைக்காலம். நான் பேசுறது ஆடிபிளா இருக்காங்க? ஆடிபிளா இருக்கா? எஸ் சார். ஓகே. அடுத்ததுங்க. அடுத்தது ஆங்கிலேயர்களுடைய காலத்தை பார்க்க போறோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பண்டைய காலத்தை சொன்னேன், இடைக்காலத்தை சொன்னேன், இப்ப ஆங்கிலேயர்களுடைய காலம். சரியாங்க. ஸோ ஆங்கிலேயருடைய காலகட்டத்துல 19ஆம் நூற்றாண்டு. ஸோ இந்த 19ஆம் நூற்றாண்டு தான் சமூக சமயத்திற்கான சீர்திருத்தத்திற்கான முன்னோடிகள் பல நபர்கள் உருவான ஆண்டு தான் இந்த 19ஆம் நூற்றாண்டு. இந்த 19ஆம் நூற்றாண்டை சொல்லும் போதே சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் தோன்றிய எது அப்படின்னா இந்த 19ஆம் நூற்றாண்டு தான். சரியாங்க. ஸோ இங்க பயங்கரமான அவேர்னஸ் வந்து மக்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ நீங்க பயன்படுத்தக்கூடிய இந்த பழக்கங்கள் எல்லாமே வந்து மிக கொடுமையான பழக்கம். இதனால வந்து பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஸோ அப்ப இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய சங்கங்கள் அமைச்சாங்க. கிறிஸ்துவ அமைப்புகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கங்கள் சங்கங்கள், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அமைப்புகள். ஸோ இந்த மாதிரி வந்து 19ஆம் நூற்றாண்டுல தான் இது ரொம்ப பிரபலமா மாறுதுன்னா பெண்களுக்கு சுதந்திரம் வழங்கணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு அமைப்புகள் வந்து கொடி பிடிக்கிறாங்க. சரியாங்க. ஸோ அப்ப இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 90வது பக்கத்துல லெப்ட் சைட்ல செகண்ட் பேராகிராஃப் பாருங்க. அதுல சொல்லியிருப்பாங்க ஒரு 4வது லைன்ல கிறிஸ்துவ அமைப்புகள். சரியாங்க. ஸோ கிறிஸ்தவ அமைப்புகள் என்ன பண்றாங்கன்னா 1819 இதை 1819ன்னு படிச்சுக்கோங்க, அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 1819ல கல்கத்தாவுல முதலாக என்ன கொண்டு வர்றாங்க அப்படின்னா பெண் சிறார் சங்கம் அப்படின்ற அமைப்பை கிறிஸ்துவ அமைப்பு ஏற்படுத்துது. புரிஞ்சுக்கணுங்க. கிறிஸ்தவ அமைப்புகள் ஒண்ணு சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா 1819ல கல்கத்தாவுல வந்து பெண் சிறார் சங்கம் அப்படின்னு அமைக்கிறாங்க. இதனுடைய நோக்கம் என்ன? சிறார்கள், பெண் குழந்தைகளை பாதுகாக்கணும், அவங்களுக்கு முறையான கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க இந்த கிறிஸ்துவ அமைப்புகள் சொல்றாங்க. சரியாங்க. ஸோ அப்ப அந்த காலகட்டத்துல கல்கத்தாவில் வந்து கல்வி கழகத்தின் தலைவராக இருந்தவர் ஜே.இ.டி. பெதுன். சரிங்களா. அந்த பேராகிராஃபை அப்படியே குறிச்சுக்கணும். அதாவது இந்த கிறிஸ்துவ அமைப்புகள்ல இருந்து அந்த 5 லைனை குறிச்சுக்கணும். ஸோ அப்ப கல்கத்தாவினுடைய கல்வி கழகத்துல தலைவராக இருந்தவர் ஜே.இ.டி. பெதுன். இவர் என்ன பண்றாருன்னா 1849ல பெதுன் பள்ளிய நிறுவுறாரு. குறிச்சுக்கோங்க. பெதுன் பள்ளிய 1849ல நிறுவுறாரு. சரிங்களா. ஸோ இந்த பெதுன் யாரு அப்படின்னா கல்கத்தாவுல கல்வி கழகத்தின் தலைவராக இருந்தவர். சரிங்களா. ஸோ கேள்வி எப்படி வேணாலும் கேட்கலாம். சரிங்களா. ஸோ நீங்க தான் அவன் எப்படி கேட்டிருக்கான்றதுக்கு ஏத்த மாதிரி பதில் நீங்க சொல்லணும். சரியாங்க. அப்ப இந்த 2 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. கிறிஸ்துவ அமைப்பு 1819ல கல்கத்தாவுல பெண் சிறார்களுக்கான அமைப்புகளை ஏற்படுத்தினாங்க. 1849ல சரியாங்க. 1819 அது இப்ப சொன்னது. 1849ல ஜே.இ.டி. பெதுன் என்ன பண்றாரு அப்படின்னா பெதுன் பள்ளியை வந்து நிறுவுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சார்லஸ் வூட்ஸ் கல்வி அறிக்கை 1854ஆம் ஆண்டு. சரிங்களா. 1854ஆம் ஆண்டு சார்லஸ் வூட்ஸ் கல்வி அறிக்கை வெளியிடப்படுதுங்க. இந்த சார்லஸ் வூட்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா
பெண் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும், அப்பந்தான் நாடு முன்னேற்ற பாதையில செல்லும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எல்லாமே கேள்விகள், எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரிங்களா? என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, சார்லஸ் வுட்ஸ் கல்வி அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இல்லைன்னா எந்த ஆணையம் பெண் கல்விக்கு அதிக முக்கியத்துவத்தை அளிக்க வேண்டும் என பரிந்துரைத்த ஆணையம் எதுன்னு கேட்டிருக்காங்க. 1854 சார்லஸ் வுட்ஸ் கல்வி அறிக்கை. சரியாங்க? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1882 ஹண்டர் கல்விக்குழு. இந்த ஹண்டர் கல்விக்குழு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அடிமட்டத்திலேயே கல்வியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடக்க பள்ளி, அதாவது சிறுவர் சிறுமிகளுக்கு தொடக்க பள்ளியையும் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களையும் தொடங்க பரிந்துரைத்த கமிட்டி எது? இன்னைக்கு ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் இருக்காங்க. ஸோ எல்லாருமே பிஎட் படிச்சிருப்பீங்க. சரிங்களா? ஸோ இதை ஆரம்ப காலகட்டத்திலே ஆசிரியர்களுக்கும் பயிற்சி நிறுவனம் இருக்கணும் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா, ஹண்டர் கல்விக்குழு. எந்த ஆண்டு? 1882. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அப்ப சார்லஸ் வுட்ஸ் கல்வி அறிக்கையை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஹண்டர் கல்விக்குழுவினுடைய பரிந்துரை, அதாவது சிறுமிகளுக்கு தொடக்க கல்வியை கொடுங்க, அதுக்கப்புறம் ஆசிரியர்களுக்கு பயிற்சி நிறுவனத்தை ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க ஹண்டர் கல்விக்குழு. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய ஸ்கூல்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடந்தா, ஒரு விளையாட்டு போட்டி நடந்தா அவனுக்கு ஏதோ ஒரு பிரைஸை கொடுத்து அவனை மோட்டிவேட் பண்றோம்லங்க. ஸோ இந்த மாதிரி சிறுவர் சிறுமிகளுக்கு பரிசு தொகை வழங்குங்க, சிறப்பு உதவி தொகை வழங்குங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஹண்டர் கல்விக்குழு சொல்லுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்திய பெண்கள் முதலாக 1880 பல்கலைக்கழகங்களில் நுழைய தொடங்கினர். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 1880 முதலாக அவங்க யூனிவர்சிட்டிக்கு போறாங்க. ஸோ யூனிவர்சிட்டி போனதுக்கு அப்புறம் மருத்துவர்களாகவும் ஆசிரியர்களாகவும் பல்வேறு வேலைகள்ல அவங்க பல்வேறு வேலைக்கு அவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, 1914 குறிச்சுட்டாங்க, மகளிர் மருத்துவ சேவை அமைப்பு. 1914 மகளிர் மருத்துவ சேவை அமைப்பு என்ன பண்ணுதுன்னா, பெண்களுக்கு செவிலியர் பயிற்சியை கொடுக்குது. சரிங்களா? யாரு? மகளிர் மருத்துவ சேவை அமைப்பு. எந்த ஆண்டு? 1914. சரிங்களா? ஆண்டுகள் நிறைய இருக்கும். மிக முக்கியமான பாடம் இந்த பாடம், நல்லா பார்த்து வச்சுக்கிறோம். சரியாங்க? அடுத்தது பாருங்க, அப்ப பெண்கள் எப்ப பல்கலைக்கழகத்துல நுழையிறாங்க அப்படின்னா 1880 காலகட்டத்துல. அதுக்கடுத்து பாருங்க, 1890 காலகட்டத்துல டி.கே. கார்வே. சரிங்களா? குறிச்சுக்கோங்க. டி.கே. கார்வே 1890 பூனேல ஏராளமான பெண் பள்ளிகளை நிறுவினாரு. பெண்கள் படிக்கக்கூடிய பள்ளிய 1890 டி.கே. கார்வே என்ன பண்றாரு அப்படின்னா புனேல நிறுவனாரு. சரியாங்க? இதெல்லாம் கேள்விங்க, இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டினுங்க. சரிங்களா? சொல்ல அப்படியே குறிச்சுக்கோங்க, அந்த பாயிண்ட் அப்படியே படிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அடுத்தது 1916 இந்திய மகளிர் பல்கலைக்கழகம் பேராசிரியர் டி.கே. கார்வேவால் தொடங்கப்பட்டது. குறிச்சுக்கோங்க. அப்ப டி.கே. கார்வே அவர்களால் இந்திய மகளிர் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. 1916. 1916. சரிங்களா? இதெல்லாம் கேள்வி. இதே 1916 தான் லேடி ஹார்டிங் மருத்துவக் கல்லூரி டெல்லியில் தொடங்கப்பட்டது. குறிச்சுக்கோங்க. அந்த சைடே ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள் இருக்கக்கூடிய பகுதி. சரிங்களா? இந்த லெஃப்ட் சைடு முழுமையா ஃபுல்லா பாத்துக்கணும். அப்ப டைரக்டா கொஸ்டின் வைப்பான், லேடி ஹார்டிங் மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்ட இடம் எது அப்படின்னு கேட்பான். இல்ல அமைந்துள்ள இடம் எது, இல்லாட்டி காணப்படக்கூடிய இடம் எதுன்னு கேட்பாங்க. டெல்லியில இருக்கு. சரியாங்க? அப்ப லேடி ஹார்டிங் மருத்துவக் கல்லூரி எங்க இருக்கு அப்படின்னா டெல்லியில இருக்கு. சரிங்களா? சோ இதெல்லாம் ஆங்கிலேயருடைய காலத்துல பெண்களுடைய நிலைகளை பத்தி இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். அடுத்த ஹெட்லைனா நம்ம பார்க்க போறது முக்கியமான சமூக தீமைகள். சரியாங்க? சோ இதெல்லாமே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதா தான் இருக்கும். பெண் சிசு கொலை. அப்ப பெண் சிசு கொலைனா உங்களுக்கே தெரியுமிலங்க. ஒரு பெண் குழந்தை பிறந்தா தெரியாம என்ன பண்ணிருந்தா, இந்த பெண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை பார்க்கணும், நிறைய வரதட்சணை கொடுக்கணும், படிக்க வைக்கணும் இந்த காலகட்டத்துல அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, அதாவது இப்ப இல்லைங்க, ஸோ அந்த காலகட்டத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா, பெண் குழந்தைகளை அந்த சிசுவா இருக்கும் போதே அவங்கள கொன்றாங்க. சரியாங்க? இது பெரும்பாலும் எங்க அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குறிச்சுக்கோங்க, ராஜபுதனம், பஞ்சாப், வடமேற்கு மாகாணம்.
சரிங்களா? அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல 3வது லைன்ல இருக்கும் பாருங்க, 4வது லைன்ல. ராஜபுதனம், இததான் கேள்வி கேட்பான். பெண் சிசு கொலை அதிகமாக காணப்பட்ட பகுதி எதுன்னு கேட்பான். அப்ப இதுல இருந்து ஏதாவது ஒண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ஆப்ஷன் வைப்பான். ராஜபுதனத்தை வைக்கலாம், பஞ்சாபை வைக்கலாம், இல்லாட்டி வடமேற்கு மாகாணம்னு சொல்லியிருப்பான். சரிங்களா? இதெல்லாம் என் புக்லயே இல்லையே, நடத்தலையேன்னு என்னைய பிடிச்சி திட்டக்கூடாது. சரிங்களா? சோ சொல்றதை அண்டர்லைன் பண்ணிக்கிறணும். அப்ப ராஜபுதனம், பஞ்சாப், வடமேற்கு மாகாணத்துல இந்த பெண் சிசு கொலை வந்து நடைமுறையில இருந்துச்சுங்க. அப்ப இத வந்து என்ன பண்ணணும், இதை முடிவுக்கு கொண்டு வரணும். அப்ப ஏதோ ஒரு சட்டத்தை இயற்றணும். அப்ப என்ன சட்டம் வந்து இயற்றுறாங்கன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 1795 வங்காள ஒழுங்குமுறை சட்டம் 21. சரிங்களா? வங்காள ஒழுங்குமுறை சட்டம் 21. அடுத்து 1802 திரும்ப ஒரு ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் 1870 பெண் சிசு கொலை தடை சட்டம் கொண்டு வரப்படுது. பிரிச்சுக்கோங்க. 1870 பெண் சிசு கொலை தடை சட்டம் கொண்டு வரப்படுது. சரியாங்க? சோ இதெல்லாம் வந்து என்னதுங்க, பெண்கள் குழந்தைகளா பிறந்த உடனே அந்த குழந்தை பெண் குழந்தைன்னு பார்த்துட்டா உடனே அந்த குழந்தைய வந்து கொன்றது. சோ இதை தடுக்கிறதுக்கு எப்ப சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா 1870 கொண்டு வந்தாங்க. அதே இது வங்காள ஒழுங்குமுறை சட்டம் 2 டைம் கொண்டு வந்திருப்பாங்க. 2 டைம் கொண்டு வர்றாங்கன்னா சில மாற்றங்கள். இன்னைக்கு போக்சோ சட்டம் இருக்கு, 2012 கொண்டு வந்தோம், 2018 ஒரு மாற்றம் கொண்டு வந்தோம். சரியாங்க? சோ அந்த மாதிரி புரியுதாங்க? சோ அப்ப பெண் சிசு கொலை தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா 1870 கொண்டு வர்றாங்க. சரிங்களா? இன்னொன்னு வந்து 1795 வங்காள ஒழுங்குமுறை சட்டம் விதி எண் 21. அதெல்லாம் கரெக்டா அண்டர்லைன் பண்ணிக்கிறணும். விதி எண் 21 எதை பத்தி சொல்லுது அப்படின்னா உங்களுக்கு பதில் சொல்ல தெரியணும். பெண் சிசு கொலையை பத்தி சொல்லுது. சரிங்களா? அடுத்தது பெண் சிசு கருக்கொலை. அப்ப இதுவும் உங்களுக்கு தெரியும். பெண் சிசு கொலைனா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பெண் குழந்தைன்னு பார்த்துட்டு உடனே கொன்றது. பெண் சிசு கருக்கொலைனா என்ன பண்றது, நம்மளால இப்பயே நிறைய பேர் இருக்கான், பிரெக்னன்ட் ஆயிடுச்சா ஒய்ஃபு, உடனே கொண்டு போய் ஆனா பண்ணான்னு பாத்துறணும் அப்படின்னு சொல்லி 5வது மாசத்துல கூட்டு போயிடுறாங்க. சரிங்களா? சோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து மிக கொடுமையான ஒண்ணு. ஒரு உயிரை கொல்றதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. உங்களுக்கும் அதிகாரம் கிடையாது, எனக்கு அதிகாரம் கிடையாது. சரியாங்க? அப்ப பெண் சிசு கருக்கொலை அப்படின்னா கருவுல இருக்கக்கூடிய பெண் கருவுல இருக்கக்கூடிய குழந்தை ஆணா பெண்ணா அப்படின்றத பாக்குறது. சோ இது வந்து ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு செயல். சோ இதை வந்து செய்யக்கூடாது. சரிங்களா? அதான் பெண் சிசு கருக்கொலை. அடுத்தது சோ இதை வந்து தடுக்கணும்னு சொல்லிட்டு மத்திய அரசு பல்வேறு காலகட்டத்துல பல்வேறு தடை சட்டங்களா கொண்டு வந்திருக்கு. சோ 1 2 இல்ல, நிறைய கொண்டு வந்திருக்கு. அதனாலதான் நம்ம புக்ல வந்து எதுவும் மென்ஷன் பண்ணல. சரியாங்க? அடுத்தது குழந்தை திருமணம். குழந்தை திருமணம் உங்களுக்கே தெரியும். அதாவது வந்து அந்த பொண்ணு வயசுக்கே வந்திருக்காது, பாவத்தை சின்ன பிள்ளைய கூட்டு போய் கட்டி வச்சிருவாங்க. சரியாங்க? சோ இந்த கொடூரமான நடைமுறையெல்லாம் ஆரம்ப காலகட்டத்துல இருந்துச்சு. சோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த பெண்களுக்கான திருமண வயது வந்து எப்படியெல்லாம் படிப்படியா உயர்த்தப்பட்டுச்சு, இதுதான் உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. சோ பாருங்க, இப்ப பாருங்க குறிச்சுக்கணும். 1846 சரியாங்க, 4ஐயும் 6ஐயும் கூட்டினீங்கன்னா 10 வந்துருமாங்க. அப்ப பெண்களினுடைய திருமண வயது 10. குறிச்சுக்கோங்க. இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின். 1846 ஆண்டில் பெண்களுக்கு குறைந்தபட்ச திருமண வயது என்னவாக இருந்தது அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வைப்பான். அப்ப 1846 10 வயசு பெண்களுக்கு திருமணம் செய்யணும்னா பாருங்க, 1846 10 வயசு ஆனாலே பெண்களுக்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அதை எப்படி மாத்திருக்காங்க பாருங்க. 1872 உள்நாட்டு திருமண சட்டம் கொண்டு வரப்படுது. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அப்ப 7 2ஐயும் பெருக்குனீங்கன்னா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 14 வருமாங்க. அப்ப 7 2 14. அப்ப இந்த உள்நாட்டு திருமண சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1872. இது பெண்களுடைய வயதை வந்து என்ன பண்ணுது, 14 வயசா உயர்த்துது. இப்ப 10 வயசா இருந்தது என்ன ஆயிடுச்சுங்க, 14 வயசா மாறுது. சரியாங்க? ஆண்களுக்கு 18 வயசு கண்டிப்பா ஆகியிருக்கணும் அப்படின்னு சொல்லி 1872 வந்து சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப ஸ்கூல்ல 9th படிக்கிறேன் கல்யாணம் பண்ணிருக்கான். ரொம்ப வியப்பா இருக்கு. சரிங்களா? நமக்கெல்லாம் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஆனா அவன் 9th 10th கல்யாணம் பண்ணிட்டு போயிடறான். சரிங்களா? அப்ப திருமண வயது பாத்தீங்க அப்படின்னா 1872 பெண்களுக்கு 14 வயசு, ஆண்களுக்கு 18 வயசா இருந்துச்சுங்க. ஸோ இது எல்லாத்தையுமே குறிச்சுக்கறணுங்க. ஒரு காலகட்டத்திலையும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தான் கேட்பான். அடுத்தது ரொம்ப முக்கியமான கேள்வி. 1930 சாரதா சட்டம். அந்த சாரதா சட்டம் வந்து மத்திய பாராளுமன்றத்துல நிறைவேற்றப்படுது.
ஸோ அந்த சாரதா சட்டத்தை எப்படி சொல்றாங்க பாருங்க. ராய் சாஹிப் ஹர்பிலாஸ் சாரதா குழந்தை திருமண மசோதா. சரியாங்க. நம்ம பொதுவா சாரதா சட்டம்னு சொல்லுவோம். இந்த சாரதா சட்டம் வந்து குழந்தைகளுடைய திருமணத்துக்கு எதிரானது. சரிங்களா. ஸோ அப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த சாரதா சட்டம் வந்து பெண்களுக்கான திருமண வயதை 14 அப்படின்னு நிர்ணயம் பண்ணிட்டாங்க. 18 வயசு ஆண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது உங்களுக்கு கேட்டாங்க. அதாவது சாரதா சட்டத்தை 1930 கொண்டு வரப்பட்ட சாரதா சட்ட மசோதாவின்படி பெண்களுக்கு குறைந்தபட்ச திருமண வயது எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்ப பெண்களுக்கு 14 வயசு, ஆண்களுக்கு 18 வயசு. சரிங்களா. அடுத்தது வந்து அடுத்ததை குறிச்சுக்கோங்க. 1955 இந்து திருமண சட்டம். இந்த இந்து திருமண சட்டத்தின்படி ஆண்களுக்கு 21 வயசும் பெண்களுக்கு 18 வயசுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் நம்ம இதைத்தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். பெண்ணு 18 வயசு ஆயிடுச்சா, அப்போ தாய் தகப்பன் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப ஒரு விதமான சட்டத்தை பின்பற்றுறாங்க. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. சரியாங்க. அப்ப 1955ஆம் ஆண்டு இந்து திருமண சட்டம் கொண்டு வரப்படுது. இது மிக மிக முக்கியமான கேள்விங்க. எப்படி சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1930 அதே மாதிரி இந்து திருமண சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்பாங்க. 1955. இது பெண்களுக்கு 18 வயசுன்னு சொல்லுது, ஆண்களுக்கு 21 வயசு அப்படின்னு சொல்லுது. மிக முக்கியமான கேள்வி. சரியாங்க. சோ இதே திருமண வயசுல உங்களுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கொடுத்திருப்பாங்க, அக்பர். ஸோ அக்பர் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொன்னேன், அதான் ஒரு பாயிண்ட் சொன்னேன் அக்பரை பொறுத்த வரைக்கும். என்ன அப்படின்னா, அக்பர் வந்து சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கம் வந்து கொடூரமானது, ஸோ இதெல்லாம் பின்பற்றாதீங்க அப்படின்னு சொன்னார் அக்பர். உண்மையிலே அவருடைய ஆட்சி காலத்துல சொன்னதா வரலாற்று குறிப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இங்க வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அக்பர் வந்து குழந்தை திருமணத்தை தடுங்க, திருமணத்துக்கு முன்னாடி அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டுட்டு பெற்றோர்கள் கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைங்க, பிடிக்காம ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு, உத்தரவு போடுறாரு தன்னுடைய நாட்டு மக்களுக்கு. சரிங்களா. சோ அவர் காலகட்டத்துல பெண்களுக்கு 14 வயசு, ஆண்களுக்கு 16 வயசு இருந்தா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. சரிங்களா. சோ இதெல்லாத்தையும் பாத்துக்கணும். பெண்களுக்கு அக்பருடைய காலகட்டத்துல பெண்களுக்கு 14 வயசு, ஆண்களுக்கு 16 வயசு இருந்தா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா குழந்தை திருமணத்தை பத்தி பார்த்தோம். அடுத்தது சதி. சதியை பத்தி நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேனாங்க. இப்ப கதையை தெரிஞ்சுக்கோங்க. அதாவது வந்து இந்த சதி அப்படின்றது நம்ம இந்தியாவுல நிலவிய மிக முக்கியமான ஒரு சமூக நோயா வந்து பார்க்கப்பட்டுச்சு இந்த சதி. சரியாங்க. அதாவது நான் என்னன்றத காரணத்தை சொல்லிட்டேன், அதை நான் என்னன்றதை உங்களுக்கு விவரிச்சுட்டேன். ஸோ திரும்ப சொல்ல விரும்பல. இதுல அடுத்ததா என்ன கொடுத்திருப்பாங்கன்னா, கிபி 1420 குறிச்சுக்கோங்க. அதாவதுங்க விஜயநகர பேரரசுக்கு இத்தாலிய நாட்டு பயணி நிக்கோலோ கோண்டி வர்றாரு. சரிங்களா. குறிச்சுக்கோங்க. நிக்கோலோ கோண்டி எங்க வர்றாரு, விஜயநகர பேரரசுக்கு வர்றாரு. எந்த நாட்டு பயணி, இத்தாலிய நாட்டு பயணி. எப்ப வர்றாரு, 1420 வர்றாரு. வந்துட்டு அப்ப உங்களுக்கு நல்லா தெரியும்லங்க, ஒரு வெளிநாட்டு பயணி இந்தியாவுக்கு வர்றாருன்னா என்ன பண்றாரு, இங்க நடக்கக்கூடிய விஷயங்களை தன்னுடைய குறிப்புகளை எழுதிட்டு போவாராங்க. சோ அப்ப இவரு தன்னுடைய குறிப்புல என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. இந்த பகுதியில வாழ்ந்தவர்கள் தங்களுடைய விருப்பத்தின் பேரில் பல பெண்களை திருமணம் செய்து கொண்டனர். அப்ப என்னங்க அர்த்தம், பலதார மனமுறை அங்க இருந்திருக்கு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பெண்கள் இறந்த தன் கணவருடன் எரிக்கப்பட்டனர். இதைத்தானங்க நான் சொன்னேன். இதைதான் நான் உங்களுக்கு சொல்லும் போது என்ன சொன்னேன், அதாவது வந்து சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கம் நடைமுறையில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இத்தாலிய நாட்டு பயணியுடைய குறிப்புல நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. சோ இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 1420 விஜயநகர பேரரசுக்கு வருகை புரிந்த இத்தாலிய நாட்டு பயணி யார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ அப்ப இதை அண்டர்லைன் பண்ணிக்கிறணும். பேஜ் நம்பர் 91. ஸோ கரெக்டா கவனிச்சுக்கிட்டே வாங்க. சரியாங்க. இதான் சதி. இது ஆல்ரெடி நமக்கு டிஎன்பிசில இந்த கொஸ்டின் வந்து கேட்டாங்க. சரியாங்க. இந்த கூற்றை கொடுத்துட்டு இந்த குறிப்புகள் இடம்பெற்றிருந்த பயணி யாரு அப்படின்னு கொடுத்திருந்தாங்க, கேட்டிருந்தாங்க. சோ யாரு அப்படின்னா நிக்கோலோ கோண்டி. அவர் தான் தன்னுடைய பயண குறிப்புல வந்து இதை பத்தி சொல்லியிருந்தாருங்க. சோ அப்ப இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம், ஆமா உண்மைதான், சதி அப்படின்ற உடன்கட்டை ஏறக்கூடிய பழக்கம் இருந்திருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்துங்க. ஸோ அப்ப இது எப்ப சார் தீவிரமாச்சு, ஏன்னா நான் ஆரம்பத்திலே சொன்னேன், சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கம் ஒழிக்கப்பட்ட ஆண்டு 1829.
ஒழித்தவருக்கு மூல காரணமா இருந்தது யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய சொன்னேன். எப்படி சார் அப்படின்னா 1811 கதையை தெரிஞ்சுக்கோங்க. 1811 ராஜாராம் மோகன் ராயோட அண்ணன் வந்து ஜெகன் மோகன் ராய். இவரு இறந்து போயிடுறாரு 1811. அப்ப உடனே வந்து என்ன பண்றாரு, இந்த ஜெகன்மோகன் ராயோட மனைவியையும், அதாவது யாரு, தன்னுடைய அண்ணனுடைய ஒய்ஃபையும் உடனே தன்னுடைய அண்ணன் எரியக்கூடிய அந்த நெருப்புல விழுந்து சாக சொல்றாங்க உறவினர்கள் எல்லாருமே. ஆனா ராஜாராம் மோகன் ராய்க்கு அது விருப்பமே இல்லை. அது எப்படி, எங்க அண்ணன் இறந்து போயிட்டா எங்க அண்ணி எதுக்கு சாகணும் அப்படின்னு என்ன பண்றாரு, அவருக்குள்ள அன்னைக்கு ஏற்பட்ட மாற்றம் இன்னைக்கு சமுதாயத்துல எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு பாருங்க. உடனே என்ன பண்றாரு, இல்ல இதெல்லாம் சமூக கொடுமை, ஆனா அவரால் காப்பாற்ற முடியல சரிங்களா. இருந்தாலும் கூட இந்த மாதிரியான ஒரு உயிர் வந்து இனிமேல் போயிடக்கூடாது, இந்த மாதிரி இங்க பல பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு தெரிஞ்சுட்டு இதை பத்தி பல கட்டுரைகளை 1818 டு 1820 காலகட்டத்துல நிறைய கட்டுரைகள் எழுதுறாரு, மக்கள் கிட்ட விழிப்புணர்வை கொடுக்குறாரு. ஸோ இந்த ராஜாராம் மோகன் ராய்க்கு ஆதரவா நிறைய பேர் ஒண்ணு சேர்றாங்க. உடனே இந்த ராஜாராம் மோகன் ராய் என்ன பண்றாரு அப்படின்னா ஆங்கிலேயர்கள்ட்ட போய் முறையிடுறாரு. அப்ப அந்த காலகட்டத்துல யாரு ஆங்கிலேய ஆளுநரா இருந்தவர் யாரு அப்படின்னா வில்லியம் பெண்டிங் பிரபு, தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. இந்த வில்லியம் பெண்டிங் பிரபு என்ன பண்றாரு, நீதிபதிகளை கூப்பிட்டு, என்னப்பா இப்படி ஒருத்தன் போராடுறானே, இது உண்மையிலே வந்து என்னது தடுக்கணுமா, என்ன பண்ணலாம் அப்படின்றப்ப அந்த குற்றவியல் நீதிமன்றங்களை சேர்ந்த நடுவர்கள் என்ன பண்றாங்க, ஆமா இது மிக கொடுமையா இருக்கு, நாங்க பார்த்தோம், பெண்ணுக்கு விருப்பமே இல்லைனாலும் அந்த கணவர் வந்து எரியக்கூடிய அந்த சிதையில வந்து என்ன பண்றாங்க, இவங்களையும் தூக்கி உள்ள போட்டுறாங்க. ஸோ இது ரொம்ப கொடூரமா இருக்கு, இந்த தான் வந்து நம்ம கண்டிப்பா வந்து என்ன பண்ணணும், நம்ம தடை சட்டம் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, விதி 17 சரிங்களா, ரோமன் லெட்டர்ல கொடுத்துருப்பாங்க பாருங்க. விதி 17 டிசம்பர் 4 1829 சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கம் இது வந்து என்னதுங்க ஒழிக்கப்படுது அப்படின்னு சொல்லி யார் அறிவிக்கிறா, வில்லியம் பெண்டிங் பிரபு அறிவிக்கிறாரு சரிங்களா. கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கணும். மூல காரணமாக இருந்தவர் யார், இல்லாட்டி ஒழித்தவர் யாருன்னா ராஜாராம் மோகன் ராய் இருந்துச்சுன்னா அவரை தான் கொடுக்கணும். எந்த ஆங்கிலேய ஆளுநர் இருந்தாரு அப்படின்னு கேட்டா வில்லியம் பெண்டிங் பிரபு. எப்போது ஒழிக்கப்பட்டதுன்னு கேட்டா டிசம்பர் 4ஆம் தேதி கொடுத்துருக்கான். அப்ப கண்டிப்பா கேள்வியில கேட்பேன்னு அர்த்தம். டிசம்பர் 4 1829 எந்த விதியின்படி இதை வந்து தடுக்கிறாங்க அப்படின்னா விதி 17 சரிங்களா. இது எல்லாமே கேள்விங்க. ஸோ கதையை கேட்டு போயிடக்கூடாது, அவ்வளவுதாங்க சரிங்களா. ஸோ உடனே வந்து என்ன அப்படின்னா இது உடனடியாக பம்பாய் சென்னை எல்லா பகுதியிலையும் வந்து சட்டமாக்கப்படுது. இனிமேல் எந்த ஒரு உயிரும் இந்த மாதிரி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவுக்கு கொண்டு வர்றாங்க. இதுதான் சதி சரிங்களா. அடுத்தது தேவதாசி முறை. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், தேவதாசி அப்படின்றது ஒரு சமஸ்கிருத வார்த்தை, குறிச்சுக்கோங்க. தேவதாசி அப்படின்றது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. கேள்வி கேட்பான், தேவதாசி என்னும் சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு. அப்ப தேவதாசி அப்படின்னா சமஸ்கிருதம், அதனுடைய தமிழ் வந்து தேவர் அடியாள், அதுதான் தமிழ்ல. இன்னும் கரெக்டா சொல்லணும்னா, சுத்த தமிழ்ல சொல்லணும்னா கடவுளின் சேவகர் சரிங்களா. புரியுதா. அப்ப தேவதாசினா சமஸ்கிருத வார்த்தை, தமிழ்ல சொல்லும் போது ஒண்ணு கடவுளின் சேவகர்னு சொல்லணும், இல்லாட்டி தேவர் அடியாள் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஸோ இதெல்லாம் என்ன நடந்துச்சுன்ற கதையெல்லாம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்ப இதை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு ரொம்ப மூல காரணமா இருந்தவர், எப்படி வந்து சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு ராஜாராம் மோகன் ராய் அவங்களால மட்டும்தான் முடிஞ்சதோ, அதே மாதிரி வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முதல் பெண் மருத்துவர் யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் முத்துலட்சுமி ரெட்டி சரிங்களா. ஸோ லாஸ்ட் லைன்ல கொடுத்துருப்பாங்க பாருங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, மிக மிக முக்கியமான கேள்வி சரியாங்க. இந்த கேள்வி உங்களுக்கு கேட்டிருந்தாங்க, இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யாரு, இது புக் பேக் கொஸ்டின் சரியாங்க. ஸோ அப்ப யாரு அப்படின்னா முத்துலட்சுமி அம்மையார். முத்துலட்சுமி ரெட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா, இது ரொம்ப கொடுமையா இருக்கு, என்ன கடவுளுக்கு பணி செய்யணும்னு பெண்கள் பணிக்கப்பட்டாங்க, செல்வந்தர்கள் தங்களுடைய தேவைக்கு பயன்படுத்துறாங்களே, இவங்களை வந்து ரொம்ப கொடுமையா, அதாவது வந்து கேவலமா வந்து இவங்க கிட்ட நடந்துக்கிறாங்களே அப்படின்னு இந்த அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய போராட்டங்களை இவங்க வந்து முன்னெடுக்கிறாங்க சரியாங்க. ஸோ அதன் அடிப்படையில வந்து 1929 இவங்க சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க சரிங்களா. குறிச்சுக்கோங்க, 1929 சட்டமன்றத்துக்கு இவங்களை தேர்ந்தெடுங்க, இவங்க வந்தா
நிறைய மாற்றங்கள் கொண்டு வருவாங்க அப்படின்னு 1929ல இவங்க வந்து என்னது பரிந்துரைக்கப்படுறாங்க. ஸோ இந்த அம்மாவுக்கு வந்து இன்னொரு பக்கம் வந்து பெரியார் அவங்களும், அதாவது தந்தை பெரியார் இருக்காருலங்க, ஸோ அவரு என்ன பண்றாரு அப்படின்னா ஆதரவு தெரிவிக்கிறாரு. உடனே வந்து இந்த முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் என்ன பண்றாங்கன்னா 1930ல என்ன பண்றாங்க, அதாவது வந்து தேவதாசி ஒழிப்பு முறை சட்ட மசோதாவை கொண்டு வர்றாங்க. குறிச்சுக்கோங்க. சட்டமன்றத்தில் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் எப்போது தேவதாசி முறை ஒழிப்பு சட்ட மசோதாவை கொண்டு வந்தார் அப்படின்னு கேட்பாங்க. 1930. இதே 1930ல தான் சாரதா சட்டத்தை சொன்னேன். சரிங்களா? ஒன்ன படிக்கும்போது இன்னொன்ன கொண்டு வந்து உள்ள சேர்க்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா ஆண்டுகள் மறக்காது. சரிங்களா? 1930ல தான் சாரதா சட்டம். அதே 1930ல முத்துலட்சுமி ரெட்டி என்ன பண்றாங்க, மசோதாவை கொண்டு வர்றாங்க. சரியாங்க? அடுத்தது மசோதா கொண்டு வந்தா என்னங்க பண்ணுவாங்க, அடுத்தது ஆமா இதெல்லாம் என்ன இருக்காப்பா அப்படின்னு ஆய்வு மேற்கொள்வாங்க. சரியாங்க? ஸோ இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த முத்துலட்சுமி ரெட்டி தவிர வேற யாரு தேவதாசிகளினுடைய விடுதலைக்காக போராடிய மற்றொரு பெண்மணி யாரு அப்படின்னா குறிச்சுக்கோங்க, மூவலூர் ராமாமிர்தம். சரிங்களா? இதுவும் கேட்ட கேள்விதான். சரிங்களா? மூவலூர் ராமாமிர்தம் இவங்களும் பாத்தீங்க அப்படின்னா முத்துலட்சுமி ரெட்டிக்கு பக்கபலமா இருந்தவங்க. சரியாங்க? முத்துலட்சுமி ரெட்டி மட்டும்னால கொண்டு வந்துட முடியலைங்க. ஸோ முத்துலட்சுமி ரெட்டிக்கு பக்கபலமா இருந்தவங்க யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம். சரியாங்க? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்விகள். ஸோ அப்ப இவங்க வந்து என்ன பண்றாங்க, இவங்களுடைய சீரிய முயற்சியினால தேவதாசி ஒழிப்புமுறை சட்டம் கொண்டு வரப்படுது. அதைத்தான் நமக்கு பாக்ஸ்ல சொல்லியிருக்காங்க. பாருங்க, பாக்ஸ்ல சொல்லியிருக்காங்க. பக்கத்துல இம்பார்ட்டன்ட் போட்டு PYQன்னு போட்டுக்கோங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். மதராஸ் ஒழிப்பு முறை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1947 அக்டோபர் 9. சரிங்களா? குறிச்சுக்கணும். அப்ப பாருங்க, 1930ல என்ன கொண்டு வந்துட்டாங்க, மசோதா கொண்டு வந்துட்டாங்க. அந்த மசோதா சட்டமாகிறதுக்கு கிட்டத்தட்ட 17 வருஷம் ஆயிருக்கு பாருங்களேன். அப்ப கேள்வி என்ன கேட்கிறாங்களோ அதுக்கு தான் நீங்க ஆன்சர் பண்ணணும். மசோதா கொண்டு வரப்பட்டது எப்போதுன்னு கேட்டாங்கன்னா 1930 தான் நீங்க ஆன்சர் பண்ணணும். ஒழிப்பு முறை, அதாவது தேவதாசி ஒழிப்பு முறை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா 1947 அக்டோபர் 9. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. ஸோ இதே மாதிரி என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா, இனிமேல் வந்து யாரையுமே எந்த பெண்களையும் நீங்க வந்து கடவுளுடைய சேவர்கள், நான் வந்து இந்த கோயிலுக்கு அர்ப்பணிக்கிறேன், இந்த கோயிலுக்கு நான் கொடுத்துட்றேன், அந்த மாதிரிலாம் என்ன பண்ணக்கூடாது. நீங்க யாருமே உங்களுடைய குழந்தைகளை வந்து அர்ப்பணிக்க கூடாது. ஸோ அதாவது அர்ப்பணிக்க கூடாதுன்னா என்னங்க அர்த்தம், தானமா கொடுக்க கூடாது அப்படின்னு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? அப்ப டைரக்ட் கொஸ்டின், மதராஸ் அதாவது தேவதாசி முறை ஒழிப்பு முறை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா அக்டோபர் 9, 1947. அவ்வளவுதான். அடுத்ததுங்க, அடுத்தது பாத்தீங்கன்னா சமூக சீர்திருத்தவாதிகளின் பங்கு அப்படின்னு ஹெட்லைன் இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாருங்க, ராஜாராம் மோகன் ராய் இருக்காராங்க. ஸோ இவரை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோமாங்க. ஸோ நம்ம பார்த்ததை அதை திரும்பவும் அப்படியே இங்க வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? சதியை எப்படி ஒழிச்சாருன்ற கதையெல்லாம் சொல்லிட்டேன், அதே தான் இங்க இருக்கும். ஸோ அப்ப அந்த வில்லியம் பெண்டிங் பிரபு என்ன பண்ணுவாரு அப்படின்னா தன்னுடைய நீதிபதிகளுக்கிட்ட சொல்றாரு, இதை பத்தி பாருங்க, இந்த மாதிரி ஒருத்தன் போராடுறானே அப்படின்னப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா குற்றம் சார்ந்த கொலை அப்படின்னு சதியை சொல்றாங்க. சதியை வந்து என்ன சொல்றாங்க, குற்றம் சார்ந்த கொலை அப்படின்னு வர்ணிக்கிறாங்க. சரிங்களா? அதை மட்டும் வேணா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 92வது பக்கத்துல ராஜாராம் மோகன் ராய்ன்ற ஹெட்லைன்ல அப்படியே சென்று பகுதியில இருக்கும், குற்றம் சார்ந்த கொலை அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? இது வந்து ஒரு கொலை தான், இது வந்து என்னதுங்க, உண்மையில இவங்க தான் கொலை செஞ்சிடறாங்க அப்படின்னு சொல்லி அது பெரிய கதை. நான் அதை சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சரிங்களா? அவ்வளவுதான் ராஜாராம் மோகன் ராய். அடுத்தது பாருங்க, ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ஸோ இவரை நம்ம ஆல்ரெடி எடுத்த உடனே ஒரு கொஸ்டின் சொன்னாங்க, அதாவது விதவை மறுமண சட்டம் 1856 கொண்டு வரதற்கு மூல காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா விதவைகளுக்கு கண்டிப்பாக மறுமணம் வேண்டும். விதவைகள், கணவன் வந்து சின்ன வயசுல அதுக்காக இறந்துருவான், அதுக்காக அவங்களுடைய ஆயுள் முழுக்க அவங்க வந்து விதவையா தான் இருக்கணுமா, இது வந்து என்னது சமுதாயத்துல இருக்கக்கூடிய மிக கொடுமையான ஒரு பழக்கம், இதெல்லாம் திருத்தணும். ஸோ கண்டிப்பா என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு நீங்க மறுமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தன்னுடைய பையனா, அவருடைய பையன் பேரு
நாராயண சந்திரா. சரியாங்க. ஸோ யாருடைய பையன்? வித்யாசாகருடைய பையனோட பேர் வந்து நாராயண சந்திரா. இந்த தன்னுடைய பையனை ஒரு விதவைக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாரு. சரிங்களா. ஒரு விதவை பண்ண பார்த்து தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாரு. சரிங்களா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. ஸோ பெண் கல்வியை இவர் மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக வங்காளத்தில் இருக்கக்கூடிய நாடியா, மிட்னாப்பூர், ஹூக்ளி, பர்த்வான் இந்த மாவட்டங்கள்ல பல பெண்கள் பள்ளிய இந்த ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் நிறுவுவாரு. சரிங்களா. இது எல்லாத்தையுமே குறிச்சுக்கோங்க. விதவை மறுமண சட்டத்தை குறிச்சுக்கோங்க. அவரோட பையனோட பேரு நாராயண சந்திரா குறிச்சுக்கோங்க. இவரு பெண் கல்வியை ஊக்குவிக்கிறதுக்காக வங்காளத்துல நாடியா, மிட்னாப்பூர், ஹூக்ளி, அதுக்கப்புறம் பர்த்வான் இந்த மாவட்டங்கள்ல பல பெண் பள்ளிகளை இவர் வந்து நிறுவனாரு. இதெல்லாமே கேள்வி, அண்டர்லைன் பண்ணிக்கணும். அடுத்தது கந்தகூரி வீரேசலிங்கம். சரிங்களா. இதுதான் லாஸ்டா உங்களுக்கு நடந்த டெட்ல கேட்ட கொஸ்டின். இவரு தென்னிந்தியாவுல மகளிர் விடுதலைக்காக போராடிய ஒரு ஆரம்ப கால போராளி. குறிச்சுக்கோங்க. இதுதான் கேட்ட கேள்வி. தென்னிந்தியாவில் மகளிர் விடுதலைக்காக போராடிய ஆரம்ப கால போராளி யார் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப தென்னிந்தியாவுல பெண் விடுதலைக்காக போராடிய ஆரம்ப கால போராடினா நீங்க வந்து கந்தகூரி வீரேசலிங்கத்தை தான் சொல்லணும். சரிங்களா. இவரு விவேக வர்த்தினி. குறிச்சுக்கோங்க. விவேக வர்த்தினி அப்படின்ற பத்திரிகையை வெளியிட்டாரு. குறிச்சுக்கோங்க. கேட்பாங்க, விவேக வர்த்தினி என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க. இல்லாட்டி கந்தகூரி வீரேசலிங்கம் பின்வரும் எந்த பத்திரிகையை வெளியிட்டார், இல்லாட்டி அவர் வெளியிட்ட பத்திரிகையின் பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. விவேக வர்த்தினி. சரியாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவர் பாத்தீங்கன்னா இவரும் பெண்களுக்கு நிறைய பள்ளிகளை திறந்தாரு. அதாவது 1874 இவருடைய முயற்சியினால முதல் பெண்கள் பள்ளியை இவர் திறந்தாரு. சரிங்களா. இவரோட முயற்சியினால திறந்ததுதான் 1874. சரிங்களா. அவ்வளவுதான் இவரை பொறுத்த வரைக்கும். அடுத்தது எம்ஜி ரானடே, பி.எம். மலபாரி. இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்க அப்படின்னா பம்பாயில பெண்கள் முன்னேற்றத்திற்கான இயக்கத்தை நடத்தியவர்கள். அண்டர்லைன் பண்ணிக்கங்க. ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு கேட்பாங்க, பம்பாயில பெண்கள் முன்னேற்றத்திற்காக இயக்கத்தை நடத்தியவர்கள் யார் அப்படின்னா எம்ஜி ரானடேவும் பி.எம். மலபாரியா. சரியாங்க. இவர் 1869 எம்ஜி ரானடே என்ன பண்றாருன்னா விதவை மறுமண சங்கத்துல தன்னை இணைச்சுக்கிட்டு எங்கெல்லாம் விதவைகள் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் தேடி 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 கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அவங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துறது, இந்த மாதிரி செயல்களில் வந்து எம்ஜி ரானடே வந்து ஈடுபட்டாரு. பெண் கல்வியை ஊக்குவிச்சாரு. குழந்தை திருமணத்தை எதிர்த்தாரு. சரிங்களா. அதுக்கப்புறம் இதை குறிச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. 1887 தேசிய சமூக மாநாட்டை தொடங்கி வைத்தவர் எம்ஜி ரானடே. சரியாங்க. குறிச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான கேள்வி. இவரு எம்ஜி ரானடே. அடுத்தது பி.எம். மலபாரி. பி.எம். மலபாரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு பத்திரிகையாளருங்க. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, புக் பேக்லயே கொடுத்திருக்கேன். சரிங்களா. இவர் வழக்கறிஞரா, ஆசிரியரா, யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவர் வந்து ஒரு பத்திரிகையாளருங்க. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா 1884 குழந்தை திருமணத்தை ஒழிப்பதற்காக ஒரு இயக்கத்தை தொடங்குறாரு. சரிங்களா. அப்ப கேட்பாங்க, 1884 குழந்தை திருமணத்தை ஒழிப்பதற்காக இயக்கத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னா பி.எம். மலபாரி. இவர் வந்து ஒரு பத்திரிகையாளர். ஸோ இவர் வந்து என்ன பண்றாருன்னா நிறைய வந்து துண்டுச்சீட்டுகளை கொடுத்து பெண்களுக்கு எதிராக என்னென்ன இருக்கு, குழந்தை திருமணத்தை எப்படியெல்லாம் ஒழிக்கணும், இதெல்லாம் வந்து ஒரு அவேர்னஸ் வந்து மக்களுக்கு ஏற்படுத்தினார். சரிங்களா. அதான் எம்ஜி ரானடே, பி.எம். மலபாரி. அடுத்தது கோபாலகிருஷ்ண கோகலே. ஃபர்ஸ்ட் 2 லைன் ரொம்ப முக்கியமான கேள்வி, குறிச்சுக்காங்க. கோபாலகிருஷ்ண கோகலே 1905 இந்திய ஊழியர் சங்கத்தை தொடங்கினாரு. இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். இது புக் பேக்ல கூட உங்களுக்கு இருக்கு. இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். இந்திய ஊழியர் சங்கத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே. எந்த ஆண்டுனா 1905. சரி, அங்க இவர் என்ன பண்றாரு அப்படின்னா தொடக்க கல்வி, பெண் கல்வி, ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கு மேம்பாடு, ஸோ இந்த மாதிரி நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வந்தவர் இவர். சரிங்களா. யார் அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே. சரிங்களா. அடுத்தது பெரியார் ஈவேராவை சொல்லியிருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் லைனை குறிச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த சமூக சீர்திருத்தவாதியில ஒருவர் பெரியார். அவர் மட்டும்தான்றது கிடையாது. நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. பெரியார் மட்டும் சீர்திருத்தத்தை கொண்டு வரல. சரிங்களா. பெரியாருக்கு முன்னோடிகள் நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. சரிங்களா. சோ தமிழ்நாட்டின்
மிகச்சிறந்த சமூக சீர்திருத்தவாதியில ஒருவர் தான் பெரியார். சரிங்களா, அவ்வளவுதான். சோ இவர் பெண்களுக்கான கல்வி, மறுமணத்தை, அதாவது விதவைகளுடைய மறுமணத்தை ஆதரிக்கிறாரு, கலப்பு திருமணத்தை நடைமுறைப்படுத்துறாரு. சரிங்களா, இதெல்லாம் பெரியார். அடுத்தது இவங்க எல்லாருமே இன்ன வரைக்கும் நம்ம பார்த்தவங்க எல்லாருமே வந்து ஆண் சீர்திருத்தவாதிகளை தான் நம்ம பார்த்தோம். அப்ப பெண் சீர்திருத்தவாதிகள் இருக்காங்களான்னா அவங்களும் இருக்காங்க. அவங்கள பத்தி இப்ப பார்க்க போறோம். ஸோ குறிச்சுக்கோங்க, சொல்றது எல்லாத்தையுமே குறிச்சுக்கணும். பாருங்க, 19ஆம் நூற்றாண்டுல நிறைய சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் வந்துச்சுங்க. ஸோ ஒவ்வொன்றும் கொடுத்துருப்பாங்க பாருங்க, குறிச்சுக்கோங்க. பிரம்ம சமாஜம் 1828 கொண்டு வந்தாங்க, குறிச்சுக்கோங்க. பிரார்த்தனை சமாஜம் 1867 கொண்டு வந்தாங்க. ஆரிய சமாஜம் 1875 கொண்டு வர்றாங்க. எல்லாத்தையுமே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எல்லாமே டைரக்ட் கொஸ்டினுங்க. பொறுத்துக வடிவமைப்புலையும் கேட்டிருக்காங்க, டைரக்ட் கொஸ்டினாவும் கேட்டிருக்காங்க. சரிங்களா, பிரார்த்தனை சமாஜம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப பிரார்த்தனை சமாஜம்னா 67. அப்ப 6-7 பேரு ஆத்மாத்மமா பிரார்த்தனை பண்ணாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, 67 வந்து பிரார்த்தனை சமாஜம். ஆரிய சமாஜம் வந்து 1875. பிரம்ம சமாஜம் 1828. சரிங்களா, இந்த பிரம்ம சமாஜத்தை வந்து ராஜாராம் மோகன் ராய் தான் கொண்டு வந்திருப்பாரு. சரிங்களா, ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின், அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 7-8 லைனுக்கு அடுத்து பாருங்க, 1889 இந்து விதவைகளுக்காக சாரதா சதன், அதாவது விதவைகள் இருக்காங்களங்க, இந்துக்களை சேர்ந்த விதவைகளுக்கு கற்றல் மையத்தை ஏற்படுத்தினாப்ல. யார் அப்படின்னா பண்டிதர் ரமாபாய், பம்பாயில. எந்த ஆண்டு? 1889. குறிச்சுக்கோங்க. இந்து விதவைகளுக்காக சாரதா சதன் என்னும் அமைப்பினை பம்பாயில் தொடங்கியவர் யார்? இதெல்லாம் குரூப் 1 கொஸ்டின். சரிங்களா, பிரிலிம்ஸ் நான் எழுதினப்ப கேட்டது. இதெல்லாம் 8லே இருக்கு. சரிங்களா, அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தனியா புக்கு வாங்கி படிக்கணும். இப்ப இது நம்ம புக்லேயே கொண்டு வந்துட்டாங்க. இப்ப இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா, 1889 பண்டிதர் ரமாபாய் வந்து என்ன பண்றாங்க? சாரதா சதன், அதாவது கற்றல் இல்லத்தை ஏற்படுத்துறாங்க. இந்துக்களினுடைய விதவைகளுக்காக பம்பாயில தொடங்குறாங்க. இது கேள்வி. அது நாளடைவுல வந்து புனேவுக்கு வந்து மாற்றப்படுதுங்க. சரியாங்க, இந்த பண்டிதர் ரமாபாயினுடைய முயற்சியில மிகவும் மகத்தானதா பார்க்கப்படுது. இந்தியாவுல விதவைகளுக்கு முதல்ல கல்வி புகட்டணும்னு முன்னுக்கு வந்தவங்க இந்த பண்டிதர் ரமாபாய் தான். இப்ப இந்த லைனை தூக்கி அப்படியே நமக்கு கேள்வியா கேட்கலாம். சரியாங்க, இந்தியாவில் விதவைகளுக்கு முதலில் கல்வி புகட்ட முயற்சி மேற்கொண்டதில் மகத்தானவராக பார்க்கப்படக்கூடியவர் யாருன்னு கேட்கலாம். ஸோ பண்டிதர் ரமாபாய். சரியாங்க, அதுக்கப்புறம் சென்னையில பாத்தீங்கன்னா பிரம்மஞான சபை இருந்துச்சு. இந்த பிரம்மஞான சபையை தியோசாபிகல் சொசைட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுல தன்னை உறுப்பினரா இணைச்சுக்கிட்டவங்க தான் அன்னி-பெசன்ட் அம்மையார். ஸோ அப்ப இந்த கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படின்னா, அன்னி-பெசன்ட் அம்மையார் எந்த அமைப்புடன் தொடர்புடையவர்னு கேட்பாங்க. சரிங்களா, அப்ப தியோசாபிகல் சொசைட்டி, அதாவது பிரம்ம ஞான சபை. சரியாங்க, அடுத்த பேரா பாத்தீங்கன்னா லாஸ்ட் பேரா பாருங்க. பெரியாரினுடைய கருத்துக்களால் மிகவும் கவரப்பட்ட மற்றொரு சீர்திருத்தவாதி யார் அப்படின்னா டாக்டர் எஸ் தர்மாம்பாள். குறிச்சுக்கோங்க. பெரியாரினுடைய கருத்துக்களை நிறைய பேர் எடுத்துக்கிடுவாங்க. ஸோ ரொம்ப அதிகமா பின்பற்றினவங்க டாக்டர் எஸ் தர்மாம்பாள். இவங்க எதுக்காக இந்த இடத்துல சொல்றோம் அப்படின்னா, பெண்களுடைய கல்விக்கும் விதவைகளுடைய மறுமணத்துக்கும் இவங்களும் போராடினதுல மிக முக்கியமான நபர் டாக்டர் எஸ் தர்மாம்பாள். சரியாங்க, அடுத்தது பாத்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியோட இணைஞ்சு நம்ம இதை முன்னாடியே பேசிட்டோம். டாக்டர் அதாவது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, தேவதாசி முறைக்கு எதிராக முத்துலட்சுமி ரெட்டியோட இணைந்து பணியாற்றினாங்க. ஸோ அந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவாக நம்ம தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுது அப்படின்னா திருமண உதவி திட்டத்தை செயல்படுத்தி வர்றாங்க. சரிங்களா, குறிச்சுக்கோங்க. பின்வரும் யாரினுடைய பெயரில் தமிழக அரசாங்கம் திருமண உதவி திட்டத்தை செயல்படுத்தி வருகிறதுன்னு உங்ககிட்ட கேட்பாங்க. மூவலூர் ராமாமிர்தம். சரிங்களா, அவ்வளவுதான். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா விடுதலை இயக்கத்தில் பெண்களினுடைய பங்குன்னு ஒரு டாபிக் இருக்கும். ஸோ இதுல ஒரே ஒரு கேள்விதான். சரி, அதாவது 2 கேள்வி பாத்தீங்கன்னா, அதாவது வந்து ஆங்கிலேய, அதாவது காலனிய ஆதிக்கத்துக்கு எதிராக சிவகங்கையின் வேலு நாச்சியார் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து வீர தீரமா போரிட்டு சிவகங்கையை மீட்கிறாங்க. இதெல்லாம் நீங்க 6th தமிழ்ல நீங்க வந்து படிச்சிருப்பீங்க. சரியாங்க, ஸோ வீரமங்கை வேலு நாச்சியார் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்டு வென்ற வீர பெண்மணி யாரு அப்படின்னா
சிவகங்கை வந்து சிவகங்கையை சேர்ந்த வேலு நாச்சியார். சரியாங்க. அதுக்கப்புறம் அது கேள்விங்க. அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா 1857ஆம் ஆண்டு பெரும் புரட்சி நடக்குது. அந்த பெரும் புரட்சியில பேகம் ஹஜ்ரத் மகால், ஜான்சியின் ராணி லட்சுமிபாய் போன்றோர் ஆயுதம் ஏந்தி என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து போராடினாங்க. சரிங்களா. ஸோ அப்ப ராணி லட்சுமிபாய் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வந்து போராட்டம் பண்ணினாங்க. சரியாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா. புரியுதாங்க? நான் சொல்ற விஷயங்கள் புரியுதாங்க? தமிழ்நாட்டுல வீரமங்கை வேலுநாச்சியாரை சொல்லியிருக்காங்க. 1857 புரட்சியை பொறுத்த வரைக்கும் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வந்து பேகம் ஹஜ்ரத் மகால், அதுக்கப்புறம் ஜான்சில இருந்து லட்சுமிபாய் வந்து போராடினாங்க. சரிங்களா. அவ்வளவுதான். அடுத்தது பாத்தீங்கன்னா சுதந்திர இந்தியாவில் பெண்கள்னு கொடுத்திருப்பாங்க. சுதந்திர இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெண்கள் பல்வேறு துறைகள்ல தடம் பதிச்சுட்டாங்க. அவங்க கால் வைக்காத துறைகளே இல்லை. கால் வச்ச அனைத்து துறைகள்லையுமே அவங்க வந்து சும்மா சொப்பனமாக விளங்கிக்கிட்டு இருக்காங்கன்றத சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து இதை குறிச்சுக்கோங்க. 95வது பக்கம் மேல பாத்தீங்கன்னா லெப்ட் சைட்ல பிரிவு 14 நம்ம ஆல்ரெடி நம்ம நடத்திட்டோம். சம வாய்ப்பு கொடுக்கணும். சரிங்களா. ஸோ பிரிவு 14 வந்து சம வாய்ப்பு மற்றும் சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்ற உத்தரவாதம் எதுல சொல்லப்படுது அப்படின்னா பிரிவு 14 குறிச்சுக்கோங்க. அடுத்தது பெண்கல்விக்கு, அதாவது பெண்களுக்கு அதிக அதிகாரம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தேசிய கல்விக் கொள்கை 1986ல நிறைவேற்றப்பட்டது. ஸோ இதெல்லாம் அடிப்படையா வச்சுதான் பெண்களுக்கு நிறைய அதிகாரம் அளிக்கணும்னு மகிழா சமக்கியா அப்படின்ற திட்டம்லாம் நிறைய கொண்டு வந்தாங்க. சரியாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு அரசியல்ல வந்து கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து பெண்களுடைய மேம்பாட்டிற்காக பெண்களுக்கான தேசிய ஆணையம் ஜனவரி 1992ல நிறுவப்படுது. குறிச்சுக்கோங்க. பெண்களுக்கான தேசிய ஆணையம். அப்ப இந்த பெண்களுக்கான தேசிய ஆணையம் என்ன பண்ணும்? பெண்கள் சம்பந்தமான புகார்கள் வரும்போது தாங்களே முன்னிட்டு தலையிட்டு அதுல வந்து அந்த பெண்ணுக்கு வந்து தீர்வு காணுவாங்க. சரிங்களா. அதான் தேசிய பெண்கள் ஆணையம். ஸோ இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி, நிறைய டைம் கேட்டிருக்காங்க. தேசிய பெண்கள் ஆணையம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா 1992 ஜனவரி மாசம். சரியாங்க. அடுத்தது 94வது பக்கத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்திருப்பாங்க பாருங்க. பாக்ஸ் மாதிரி இது எல்லாமே நம்ம பார்த்த சட்டங்களை தான் தொகுத்து ஒரே பாக்ஸா கொடுத்திருப்பாங்க. பாருங்களேன். வங்காள ஒழுங்குமுறை சட்டம் 21/1804 கொடுத்திருப்பாங்க. ஆனா உள்ள பாத்தீங்கன்னா 1795 கொடுத்திருக்கிறாங்க. சரியாங்க. கொஞ்சம் முரண்பாடா தான் இருக்கு. இப்போ இந்த வருஷம் கொடுத்த புக்ல ஏதாவது மாற்றம் இருக்காங்க நான் சொல்றது? யாரும் இப்ப கொடுத்த புக் வச்சிருக்கிறீங்களா? இல்ல இதேதான் இருக்கு. 1804 கொடுத்திருக்காங்க சார். 1804 தான் கொடுத்திருக்காங்களா மேம்? ஆமாங்க சார். சரிங்க. அப்ப இதையே படிச்சுக்கோங்க. ஸோ அப்ப 1804 இதுதான் வந்து என்னதுங்க, பெண் சிசு கொலை சட்டவிரோதமானது அப்படின்னு அறிவிச்சது. சரிங்களா. விதி 21 நான் அங்கேயே சொன்னேன். சரிங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து விதி 17 நான் சொன்னேன். 1829ஆம் ஆண்டு சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கம் கொடூரமானது, அது ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க. அடுத்து 1856 விதவை மறுமண சட்டம் கொண்டு வந்தாங்க. அடுத்தது 1872 இதெல்லாம் நான் சொன்னேன். உள்நாட்டு திருமண சட்டம் கொண்டு வந்தாங்க. 1930 சாரதா சட்டம் கொண்டு வந்தாங்க. 1947 தேவதாசி ஒழிப்பு முறை சட்டம் கொண்டு வந்தாங்க. இது எல்லாமே நம்ம உள்ள சொன்னதுதான், எதுவுமே புதுசா உங்களுக்கு இல்ல. சரியாங்க. அவ்வளவுதாங்க இந்த பாடம். ஸோ இந்த பாடத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இந்த பாடத்துல ஏதாவது டவுட் இருக்கா? இந்த பாடத்துல யாருக்கும் ஏதாவது டவுட் இருக்காங்க? கொஞ்சம் பேசுங்க. யாருக்கும் டவுட் இருக்கா? இல்ல சார். இல்லைங்க சார். இல்லைங்க சார். எல்லாமே டைரக்ட் கொஸ்டின் தாங்க. எல்லாமே இல்ல. டைரக்ட் கொஸ்டின் தான். இல்ல என்ன சார். நிகழ்வு அப்படின்றத நம்ம உங்களுக்கு சொல்லிட்டோம். நீங்க அந்த நிகழ்வுனா என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்படியே படிங்க. சரியாங்க. புக் பேக் எடுங்க. புக் பேக் கொஸ்டின் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க சார். புக் பேக் எடுங்க. சார் ஒரு டவுட் சார். புக் பேக் கொஸ்டின் சார். சொல்லுங்க மேம். சார் இந்த கல்வி விதவை மறுமணம் இது இந்த கேள்வி வரும்பொழுது ஈஸ்வர சந்திர வித்யாசாகரையும் சொல்றோம் சார். அடுத்து பண்டித ரமாபாய் அவங்களையும் சொல்றோம் சார். இது இவங்க 2 பேருக்கான அந்த கரெக்டான கேள்வி மட்டும் எங்களுக்கு தெரியணும் சார். பெண் கல்வி விதவை மறுமணம் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பேரும் வருது. பண்டித ரமாபாய் அவங்களுக்கும் விதவை மறுமணம் பெண் கல்வி வருது.
இதுக்கு ஆப்ஷன்ல யார் பேர் குடுக்குறாங்களோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும்ப்பா. இல்ல கேள்வியில வந்து ஒரு வார்த்தையை வந்து சேஞ்ச் பண்றாங்க. அந்த அதுதான். மாதிரியான கேள்விகள் வந்து வராதுங்க. இவர் ஏன்னா எல்லாருமே குழந்தை திருமணத்துக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க. எல்லாருமே பெண் கல்வி வேணும்னு சொல்லி இருக்கிறாங்க. சரிங்களா? சோ அந்த மாதிரியான கேள்விகள் வராது. எந்த மாதிரி கேள்வி வரும் அப்படின்னா, இப்ப நம்ம கந்துகுரி வீரசிலிங்கத்துக்கு நான் சொன்னேன், தென்னிந்தியாவுல மகளிர் விடுதலைக்காக போராடிய ஆரம்ப கால போராளி யாரு? இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின். இதை வந்து நம்ம வார்த்தைகள்லாம் மாற்ற முடியாது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் தான் கேட்பாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். புக் பேக் எடுங்க. புக் பேக்ல சார் அப்படியே ஒரு புக் ஆள் பேக் ஆன்சர் சொல்லுங்க சார். புக் பேக் கொஸ்டின்ஸ்க்கு அதுதானே மேடம் நான் இங்க எடுத்து சொன்னேன். யாராவது ஒரு ஆள் கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. சரியான விடை தேர்ந்தெடுக்க விடுகிறேன் சார். டேஸ் சமூகமானது தனக்குள்ளிருந்தும் ரீட் பண்ணுங்க. சமூகமானது தனக்குள்ளிருந்தும் வெளியிலிருந்தும் மாற்றங்களை உட்கிரத்தும் வெளிப்படுத்தியும் நீக்கியும் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா மனித, ஆப்ஷன் 2 வந்து பாத்தீங்கன்னா விலங்கு, ஆப்ஷன் 3 வந்து பாத்தீங்கன்னா காடு, 4 வந்து இயற்கை. மனித. என்னங்க ஆன்சரா இருக்கும்? மனித செய்த. அப்படியே எடுத்த உடனே நம்ம கதையா பேசணும். நம்ம கதையா பேசுறத அவங்க எப்படி வந்து உங்களுக்கு கொஸ்டினா கேட்கறாங்கன்றதை தெரிஞ்சுக்கணுங்க. சரியாங்க? நீங்க யோசிப்பீங்க இதெல்லாம் ஒரு கேள்வியான யோசிக்கலாம். ஸோ இதே புக் பக்கத்துக்கு நமக்கு கொடுக்கலாம். சரிங்களா? அதனாலதான் எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. இது அதுன்னெலாம் கிடையாது. அதனாலதான் உங்களுக்கு ஒரு வரி விடாம நம்ம கிளாஸ் எடுக்கிறது. சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. சரிங்க மேடம், அடுத்த கேள்வி படிங்க. மற்றவங்க எல்லாரும் மியூட்ல போட்டுக்கோங்க. நீங்களும் படிக்க மாட்டீங்க, படிக்கிறாலையும் டிஸ்டர்ப் பண்ணுவீங்க. ரெண்டாவது கேள்விங்க, இந்திய படிங்க மேடம். இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர். ஆப்ஷன் ஏ யாருங்க? முத்துலட்சுமி அம்மையார். அவ்வளவுதான். ஆப்ஷன் கூட சொல்ல வேணாம், எல்லாரும் பாக்குறீங்கல்ல. ஸோ கேள்வி மட்டும் ரீட் பண்ணாலே உங்களுக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லணும். அந்த ஆப்ஷனை பார்க்காதீங்க, ரீட் பண்ணும்போதே உங்களுக்கு ஆன்சர் வருதான்னு பாருங்க. அப்ப இப்ப மேடம் சொன்ன மாதிரி இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யாருங்க? முத்துலட்சுமி அம்மையார். அவ்வளவுதாங்க ஆன்சர். அது ஆப்ஷன் பால்ல இருக்கு, குறிச்சுக்கோங்க. அடுத்த கேள்விங்க. நடைமுறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு 1829. 1829. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆப்ஷன் சி. அடுத்ததுங்க. B.M. மலபாரி என்பவர் ஒரு டேஷ். மலபாரி யாருங்க? பத்திரிகையாளர். பாத்தீங்களா எப்படி கேள்வி எழுதான் பாருங்களேன். ஆசிரியரா, மருத்துவரா, வழக்கறிஞரா, பத்திரிகையாளரா, கேள்வி எப்படி போறாங்க பாத்தீங்களாங்க. சோ இந்த மாதிரியான வினாக்கள்லாம் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததுங்க. பின் வருவனவற்றில் எவை அல்லது எது சீர்திருத்த இயக்கங்கள்? எதுங்க சீர்திருத்த இயக்கம்? மேற்கண்ட அனைத்தும். பிரார்த்தனை சமாஜம், ஆரிய சமாஜம். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இதுக்கு பக்கத்துல அதுக்கான வருடங்களை எழுதி வச்சுக்கோங்க. பிரம்ம சமாஜம் 1828, 1828. பிரார்த்தனை சமாஜம் 1867. இப்படிதான் எழுதி வச்சு படிக்கணும். சரிங்களா? ஆரிய சமாஜம் 1875. சோ இந்த கேள்விக்கு ஆன்சர் இது எல்லாமே சீர்திருத்த இயக்கங்கள் தாங்க. அடுத்த கேள்விங்க. ஸோ ஆப்ஷன் டெல்லி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டெல்லி. அடுத்ததுங்க. பெதுன்பள்ளி டேஸில் ஜேஇடி பெதுன் என்பவரால் நிறுவப்பட்டது. 1849 சார். அவ்வளவுதாங்க. 1849. பெதுன் பள்ளி பெதுன் தான் நிறுவனாரு. எப்ப நிறுவனாரு? 1849. அவ்வளவுதான் ஆன்சர். அடுத்ததுங்க. ஆப்ஷன் பாலுங்க. 1882 ஆண்டில் சிறுமிகளுக்கான ஆரம்ப பள்ளிகளை தொடங்க எந்த ஆணையம் பரிந்துரைத்தது?
ஹண்டர். என்னது உட்ஸா? தப்புங்க. உட்சு வராது. உட்சு வந்து பெண் கல்விக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லுச்சு. சரிங்களா? ஆண்டே இங்க ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்கான் பாருங்க. 1882னா ஹண்டர் கல்வி குழு. ஆப்ஷன் சி. உட்ஸ் வந்து 1884. உட்ஸ் என்ன சார்? அத பக்கத்துல எழுதி வச்சுக்கணும். ஆப்ஷன் ஏல உட்ஸ் இருக்காங்க, அதுக்கு பக்கத்துல 1854ன்னு எழுதிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும். அடுத்த கேள்விங்க. சாரதா குழந்தை திருமண மசோதாவானது சிறுமிகளுக்கான குறைந்தபட்ச திருமண வயதை டேஷ் என நிர்ணயித்தது. எவ்வளவுங்க நிர்ணயித்தது? 14. ஆப்ஷன் டெல்லி 14. சரிங்களா? அடுத்ததுங்க. அதாவது கோடிட்ட இடத்தை நிரப்புக கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு எழுதிக்கோங்க. 1819 கிறிஸ்துவ சமய குழுக்களால் அமைக்கப்பட்டது எது அப்படின்னா பெண் சிறார் சங்கம். சூப்பர் சார், சூப்பர். பெண் சிறார் சங்கம் எழுதிக்கோங்க. பெண் சிறார் சங்கம். சிவகங்கையை சேர்ந்த டேஷ் என்பவர் பிரிட்டிஷாரை எதிர்த்து வீரமாக போராடினார். இப்பதானங்க பார்த்தோம் லாஸ்டா. வேலு நாச்சியார். லாஸ்டா பார்த்தோம்லங்க, வேலு நாச்சியார். இந்திய ஊழியர் சங்கத்தை நிறுவியவர் கோகலே. பக்கத்துல 1905. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சமூக சீர்திருத்தவாதி ஒருவர் யார்? பெரியார். அடுத்தது, கந்துகுரி வீரேசலிங்கம் வெளியிட்ட பத்திரிகையின் பெயர் என்ன? விவேகவர்த்தினி. கரெக்டா எழுதிக்கங்க. விவேகவர்த்தினி. சரிங்க, அடுத்தது சொல்லுவாங்க. சொல்லுங்க சார். அடுத்தது குறிச்சுக்கோங்க. பிரம்மஞான சபை வந்து அன்னி பெசன்ட். சாரதா சதன் அப்படின்றது பண்டித ராமாபாய். உட்ஸ் கல்வி அறிக்கை 1854. நிக்கோலோ கோண்டி வந்து இத்தாலிய பயணி. வரதட்சணை அப்படின்றது சமூக தீமை. புரிச்சுக்கிட்டீங்களா? அடுத்தது சரியா தவறா? சார் சரியா தவறலாமா கேட்பாங்க. கண்டிப்பா கேட்பான். கூற்று வடிவத்துல கேட்பான். சரிங்களா? ரிக்வேத காலத்தில் பெண்கள் கௌரவிக்கப்பட்டனர். கரெக்டாங்க? சரி. தவறா? சரிங்க. ரிக்வேத காலத்துல கௌரவிக்கப்பட்டார்கள். சரிங்களா? தேவதாசி முறை ஒரு சமூக தீமை. ஆமா, எல்லாமே சமூக தீமை தாங்க. இந்திய சமூக சீர்திருத்த இயக்கத்தின் முன்னோடி ராஜாராம் மோகன் ராய். சரி. பெண்களுக்கான 23% இடஒதுக்கீடு. சரியாங்க? அது என்னங்க? 23க்கு பதிலா 23 கீழே அண்டர்லைன் பண்ணி பக்கத்துல 33ன்னு எழுதிக்கணும். அதுக்கு சரியான ஆன்சர் வந்து 33ன்னு வரணும். அப்ப 23க்கு கீழே அண்டர்லைன் பண்ணி பக்கத்துல 33ன்னு எழுதிக்கணும். அடுத்தது 1930ஆம் ஆண்டு சாரதா சட்டம் சிறுவர்கள் மற்றும் சிறுமிகளுக்கான திருமண வயதை. சரி. அப்ப சரியா தவறால 4வது மட்டும்தான் தவறு, மீதி அனைத்துமே சரி. அடுத்ததுங்க, சரியான இணையை கண்டுபிடி அப்படின்றதுல எது ஆன்சரா இருக்கும் சொல்லுங்க பாப்போம். மகளிர் பல்கலைக்கழகம் ஆசிரியர் டி.கே. விதவை மறுமண சட்டம் 1855. நீதிபதி சரியான இணையை கண்டுபிடின்னு சொல்லியிருக்கான். எது சரின்னு தான் நான் கேட்டேன். மகளிர் பல்கலைக்கழகம். நீதிபதி ரானடே ஆரிய சமாஜம் சார். நீதிபதி ரானடே ஆரிய சமாஜமா மேடம்? ஏதாவது ஒரு இடத்துல சொன்னோம் சார். மகளிர் பல்கலைக்கழகம் பேராசிரியர் டி.கே. கார்வே. ஆப்ஷன் ஏ சரி. ஓகேங்களா? மகளிர் பல்கலைக்கழகத்தை டி.கே. கார்வே தான் கொண்டு வருவாரு. எப்பங்க கொண்டு வருவாரு? பக்கத்துல எழுதிக்கங்க.
1916 பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க, இப்படிதாங்க படிக்கணும். ஆரிய சமாஜத்தை தயானந்த சரஸ்வதி தான் கொண்டு வருவாரு, எம்ஜி ரானடே எல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. சரிங்களா? ஸோ விதவை மறுமண சட்டம் அப்படின்றது 1856 வரணும். ராணி லட்சுமிபாய் அப்படின்றது ஜான்சின்னு வரணும். டெல்லி பகுதி கிடையாது, ஜான்சி. அடுத்ததுங்க, ரெண்டாவது கேள்வி. மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடிங்க பாப்பா. விதவை மறுமணம். விதவை மறுமணம். ஏங்க விதவை மறுமணம் சொன்னீங்க? சார் தேவதாசி முறை தானே வருங்களா? சார் இல்ல மேடம், மட்டும் அதாவது குழந்தை திருமணமா இருக்கட்டும், சதியா இருக்கட்டும், தேவதாசி முறையா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து முக்கியமான சமூக தீமைகள். சரிங்களா? சோ இதுல மாறுபட்டது விதவை மறுமணம். இப்போ மாறுபட்டது எது அப்படின்னா விதவை மறுமணம். சரிங்களா? மாறுபட்டது விதவை மறுமணம். மீதி மூணுமே பாத்தீங்கன்னா முக்கியமான சமூக தீமைகள். இது வந்து சமூக தீமையா சொல்ல கிடையாது. சரிங்களா? அடுத்து மூணாவது கேள்வி. கூற்று 1. பேகம் ஹஜ்ரத் மஹால், ராணி லட்சுமிபாய் ஆகியோர் ஆங்கிலேயர் மீது ஆயுதமேந்திய கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். கூற்று 2. தமிழ்நாட்டின் சிவகங்கையை சேர்ந்த வேலு நாச்சியார் பிரிட்டிஷாருக்கு எதிராக வீரமாக போராடினார். இதுல சரியான வாக்கியங்கள் எதுங்க? இரண்டுமே சரி சார். ரெண்டுமே சரிதாங்க, ரெண்டுமே சரிதான். ஆப்ஷன் சி. அடுத்த கூற்று. ராஜாராம் மோகன் ராய் அனைத்து இந்தியர்களாலும் மிகவும் நினைவு கூறப்படுகிறார். காரணம், இந்திய சமுதாயத்தில் இருந்த சதி என்ற தீய பழக்கத்தை ஒழித்தார். இதுக்கு என்னங்க ஆன்சரு? 2 சரிங்க சார். கூற்று சரியானது, காரணம் கூற்றை விளக்குது சார். விளக்குது. ஆப்ஷன் சி. கூற்று சரியானது, காரணம் கூற்றை விளக்குகிறது. சரிங்களா? அவ்வளவுதாங்க. குறிச்சுக்கிட்டீங்களா எல்லாத்தையுமே? ஸோ புக்கை நீங்க அழகா ரீட் பண்ணாலே அழகா நீங்க எந்த மாதிரி கேள்விகள் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியுங்க. சரிங்களா? இன்னும் 2வது யூனிட்டும் 3வது யூனிட்டும் யாரும் டெஸ்ட் அட்டன் பண்ணாம இருக்கீங்களா சார்? ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க சார். நான் பண்ணணும் சார், நான் பண்றேன் சார். செகண்ட் யூனிட்டும் 3rd யூனிட்டும் யாரும் டெஸ்ட் அட்டன் பண்ணாம இருக்கீங்களாங்க? இன்னைக்கு 6வது 7வது படம் போட்டிருக்கேன்.